இன்றைய சிறப்பு பேச்சாளர் முனைவர் ஏ. சங்கரநாராயணன் அண்ணா அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கடலுடுத்த நிலமடந்து கெழிதொழுகும் சீராரும் பதனமென திகழ்வரத கண்டமெனில் திக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறங்கியந்த செயமறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். நமது 240வது சிறப்பு கூட்டத்திற்கு முன்னிலை வகிப்பவர் எனது அன்பு சகோதரர் உயர்திரு சி. முத்துசாமி அவர்கள். தலைவர் ஈரோடு ஃபைனான்சியர்ஸ் அசோசியேஷன், அதல்லாமல் இன்னும் பல நிறுவனங்களில் அவர் தலைவராக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தலைவர் ஈரோடு டென்னிஸ் கிளப்பில் தலைவராக இருக்கிறார். இவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே மிகவும் ஈடுபாடு உள்ளவர். இங்கே அருகில் இருக்கின்ற குடியரசு இல்லத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர் EVKS இளங்கோவனுடைய ஆருயிர் நண்பர் ஆவார். இவர் கொங்கு கலையரங்கத்திலே தலைவராக இருந்திருக்கிறார். கொங்கு நற்பணி மன்றத்திலே பல நூற்றுக்கணக்கான சேவை நலத்திட்டங்களை எல்லாம் திறம்பட கருணை உள்ளத்தோடும் அன்புள்ளத்தோடும் தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்டு பல வருஷங்கள் அதற்காக உழைத்து கொண்டு வருபவர் ஆவார். இப்படி சீரும் சிறப்புமிக்க இவர் நமது நகைச்சுவை மன்றத்தினுடைய ஆரம்பகால புரவலராக இருந்து கொண்டு வருகிறார். அவர் பலமுறை இங்கே முன்னிலை வகித்து சிறப்பு செய்து நம்மளையெல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு சகோதரர் அவர்கள் இன்றைய தினம் முன்னிலை வகித்து நம்மெல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக அவரை நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே உங்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். அவரே ஒரு நல்ல முன்னுரை நிறையா பேசுவார். அவருடைய பேச்சை நாமும் முத்துசாமி அவர்களுடைய அன்பு சகோதரர் முத்துசாமி அவருடைய பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிறோம். அதேபோல் சிறப்பு பேச்சாளர் அன்பு சகோதரர் ஐயா ஞான தமிழ்ச்செல்வர், பேராசிரியர் முனைவர் உயர்திரு வே. சங்கரநாராயணன் அவர்கள் சேலத்திலே உள்ள ஒரு கல்லூரி, அதாவது மேனாள் முதல்வர் கைலாஸ் மகளிர் கல்லூரி சேலத்திலே பல வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். அவர் இன்றைய தினம் நமது நகைச்சுவை மன்றத்திற்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு சிரிப்பில் மலர்ந்த சிந்தனைகள் என்ற அற்புதமான ஒரு தலைப்பிலே ஏறத்தாழ 70 நிமிடத்திற்கு குறைவில்லாமல் பேசுவார் என்று நான் உங்களிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே பல முறை நம்ம நகைச்சுவை மன்றத்திலே சிறப்பு சொற்பொழிவாற்றி பல அரிய பல கருத்துக்களை எல்லாம் நம்ம நகைச்சுவை மாமன்றத்தின் உறுப்பினர்கள் மனதிலே
ஆழ்மனதிலே அடியோடிட்டு வர வைத்து கொள்ளுகின்ற அளவிற்கு அற்புதமாக பேசி சென்றிருக்கிறவர். அவர் மூலம் அவர் பல அறிமா சங்கங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் அழைத்து சென்று இங்கே ஈரோட்டில் பேசியிருக்கார். இப்போ சமீபத்தில் கூட கடந்த 12ஆம் தேதி சிக்கரை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிலே இவர் தவத்திரு சின்ன பொன்னமலை அடிகளார் அவர்களுடைய அவர்களுடன் இவர் சிறப்பாக அன்றைய தினம் பேசினார். இவர் பேச்சு அன்று மிக சிறப்பாக இருந்தது என்று நம்ம நண்பர்களெல்லாம் சொன்னார்கள். அதல்லாமல் இவருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், தவத்திற்கு குன்றக்குடியிலேயே பெரிய குன்றக்குடி அடிகளார் இருக்கும்போதே அவருடைய ஆசிரமத்திலே அவருடைய தவத்திரு பெரிய குன்றக்குடி அடிகளார் நடத்தி கொண்டு வந்த பல பள்ளிக்கூடங்கள் குன்றக்குடிகளில் இருந்தாலும் அதில் சிறப்பாக அவருடைய மாணவராக அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து படித்து மேல்நிலை படித்து பட்டதாரி ஆனவர்களே இவர் ஒரு சிறந்த பெரிய அடிகளாருடைய இதயத்தில் நேக்கமிற நிறைந்த இதயக்கனி ஆவார் நம் சங்கரநாராயணன் அவர்கள். அப்படிப்பட்ட அருமையானவரே, குட்டுப்பட்டாலும் மோதிர கையிலே குட்டுப்பட வேண்டும் என்று அந்த காவி உடை தரித்த காசாய உடை தரித்த தவத்திரு அடிகளாருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே பல நூற்றுக்கணக்கான பட்டிமன்றங்களுக்கு இவரை அழைத்து செல்வார் பெரிய அடிகளார். அப்பொழுது அவர் நடுவராக இருந்து கொண்டு சங்கரநாராயண ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து அவர் பேசுவதற்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பார். அந்த குறிப்பிட்ட பேச்சை அந்த வட்டத்துக்குள் தான் பேச வேண்டும். மேற்கோள்களெல்லாம் காட்டுவதென்றால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் புலவர்கள் பெரிய பெரிய தமிழ் சான்றோர்கள், திருவள்ளுவர் போல இருக்கிறவர், பட்டினத்தார் போல இருக்கிறவர், தாய்மானவர்கள் போல இருக்கிறவர், அதுவும் இப்படி தான் அவர் மேற்கோள்கள் காட்ட வேண்டும். சில பேச்சாளர்கள் அவர்களுடன் இருக்கின்ற போது எதிரணியிலும் ஷெல்லியை தெரியுமா, ஷேக்ஸ்பியரை தெரியுமா, பெர்னாட்ஷாவை தெரியுமா என்று கேட்டால், அதெல்லாம் இருக்கட்டும், நீ இங்கே இருக்கிறவங்கள தெரியுமான்னு சொல்லு அப்படின்னு தவத்தர் அடிகளார் கண்டிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மோதிர கையில் கொட்டுப்பட்டு வளர்ந்தவர் தான் பெரிய அடிகளாருக்கு மானசீகமாக குருவாகவும் அவரை கடவுளாகவும் தெய்வமாக மதிக்கின்ற நமது பேராசிரியர் அவர்கள், முனைவர் அவர்கள் இன்றைய தினம் நாளை மாலையோ நாளை செவ்வாய்க்கிழமை என்று கருதுகிறேன், அருகில் இருக்கிற இலங்கை நாட்டிற்கு ஒரு 3 மாதம் சுற்றுப்பிரயாணம் செய்கிறார். 3 மாதம் சுற்றுப்பிரயாணம் என்றால் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணம், கண்டி, கதிர்கிராமம், இப்படி தமிழ் நல்லுலகம் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறாரோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கின்ற தமிழ் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலே மாணவ மாணவிகள் இருபாலரையும் அழைத்து அவர்களுக்கு இவர் பேசி நல்ல கருத்துக்களை மனதிலே பதிய வைத்திருக்கிற பல பள்ளிக்கூடங்களிலே பல கல்லூரிகளிலே இவருக்கு வாய்ப்பு அதெல்லாம் சென்று பேச இருக்கிறார். அதேபோல் இலங்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு இருபாளர்களுக்கும் பல கல்லூரி ஆசிரியர்களுக்கு அழைத்து அவர்களுக்கெல்லாம் பயிற்சி, முனைவராக இருந்தால் பேராசிரியராக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களையும் அவர்களுக்கு பயிற்சி பட்டறை எடுத்து நடத்த இருக்கிறார். இப்படி ஒரு பேரறிவாளர், பேரறிஞர் நமது நகைச்சுவை மன்றத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார். அவர் பேசுகின்ற சிரிப்பில் மலர்ந்த சிந்தனைகள் அந்த தலைப்பில் பேச இருக்கிறார். அதை நானும் உங்களில் ஒருவனாக கேட்டு இன்புற இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட பேரும் புகழும் பெற்ற, அதெல்லாம் UK, US, ஐரோப்பா நாடுகள், கனடா நாடு, அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்கள், அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மெல்போர்ன் இங்கெல்லாம் சென்று பேசியிருக்கிறார். கீழ் திசை நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா தமிழ் சங்கங்களிலும் பேசியிருக்கிறார். இப்படி இந்த வெளிநாட்டு பயணங்களே வருடத்திற்கு அவருக்கு ஒரு 8 மாதத்துக்கு மேல் அமைந்து விடுகிறது. இன்றைய தினம் அவருக்கு ஒப்புதல் வரவில்லை என்றால் அவர் உடனே இன்னும் 4 மாதம் கழித்து தான் இங்கே டேட் தரேன்னு சொன்னார். அந்தளவுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பிரயாணத்திலே தன்னை
இணைத்து கொண்டும் அர்ப்பணித்து கொண்டும் எங்கெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தமிழர்கள் உள்ளந்தோறும் இல்லந்தோறும் சென்று தன்னுடைய கருத்துக்களை கற்ற கல்வி பயனை அவர்களுக்கெல்லாம் அளித்து வருகின்ற இந்த மாபெரும் பேரறிஞரை பேரறிவாளரே உங்கள் சார்பிலே வருக வருக என்று நமது நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு, ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது என்கின்ற இந்த மாதம் பொன்மொழி நமது நகைச்சுவை மன்ற அழைப்புதலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட பண்பாளர்களெல்லாம் பலமுறை இவருக்கு நம் நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே அன்போடும் பாசத்தோடும் அவர் மேல் இருக்கிற பற்றின் காரணமாகவும் சங்கரநாராயணன் அவர்கள் 100 வருடம் வாழ வேண்டும் சொன்னால் அது கஞ்சத்தனம். அவருடைய அடிகளாருடைய சொல்படி சொன்னால் அவர் தீர்காயுசுடன் வாழ வேண்டும் என்று என்னை விட அவர் வயதில் சிறியவர் தான் என்று கருதுகிறேன். எனக்கு 77 வயது, தங்களுக்கு ஆனால் வாழ்த்த வயது இருக்கிறது. என்னை விட வயதில் அதிகம் இருந்தால் அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவரை அவர் தீர்காயுசுடன் வாழ வேண்டும். அவர் மனைவியும் அதுமே தீர்க்க சுமனியாகவும் தீர்காயுசுடனும் அவருடைய குழந்தைகளும் வாழ்ந்து நாட்டுக்கு பல நல்ல சேவைகள் செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பிலை கேட்டு அவரை வருக வருக மீண்டும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்ற நேரத்திலே என்னுடைய அன்பு சகோதரர் முன்னிலை வைக்கிற ஸ்ரீ முத்துசாமி அவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல தொடக்க உரை ஆற்றுவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்ட இந்த 240வது சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தலைவர் ராஜவேலு அவர்களையும் துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்களையும் செயலாளர் ஹாப்பி துரை அவர்களையும் துணை செயலாளர்கள் சக்தி நல்லசிவம் அவர்களையும் கே செந்தில்குமார் அவர்களையும் ஜாயிண்ட் செக்ரட்டரி என் பாண்டுரங்கன் அவர்களையும் இருகரம் குப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். துரை அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தரே முன்னாடி இருந்து எவ்வளவு பெரிய சிரமங்களை ஏற்று விடாத 240 கூட்டங்களை ஒருத்தர் நடத்தியிருக்கிறார்னா அவருக்கு பெரிய பாராட்டும் இதுவும் பண்ணியே ஆகணும். சாதாரண விஷயம் இல்லை. ஏன்டா நாமெல்லாம் ஒரு சின்ன கூட்டம் நடத்தினாவே எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு வேலைகள் அத்தனை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவர் சலிக்காத சங்காத ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து பேசி இந்த மாதிரி செய்கிறாரு. அதே மாதிரி எனது அன்பு நண்பர் பாண்டுரங்கன் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தவறாத கலந்துக்கிட்டு எவ்வளவு இதாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் அந்த வேலைகளையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி கொடை கொடுக்குற கொடை வெள்ளல் அவர். நானும் அவர் சிறு வயசுலேருந்து ரொம்ப நெருக்கம். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ரொம்ப தோஸ்து. அதனால் எனக்கெல்லாம் சிறுசுலேருந்தே அவரை ரொம்ப நெருக்கமாக பழக்கம். அவர் குடும்ப நண்பராக நாங்கள்லாம் இருந்துகிட்ருக்கிறோம். அவர் பார்க்குறதுக்கு எனக்கு இதுதான் வாய்ப்பு. ஏன்டா நாங்கள்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி சந்திச்சுக்குவோம். இப்போ சந்திக்க முடியறதில்ல. அவர் வேலை வேறு, என்னுடைய வேலை வேறையாக போச்சு. அதனால் இப்போ இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு துரைக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி வயசை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான். மனிதனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 70 ஆயிடுச்சு 75 ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதே இல்லை. மனதில் நமக்கு எல்லாம் எழுச்சியோடும் இதோடு இருந்தோம்னாவே போதும். நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், நல்ல பெரியவர்களோட பேசிகிட்டு இருக்கிறது, அதே மாதிரி காலையில் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம்னாவே எல்லாத்தையும் சந்தித்து பேசணும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம்னா தான் அந்த வயசு தெரியுமே ஒழிய
காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனோம்னா அங்கே ஒரு 10-100 பேர்த்த சந்திக்கலாம், அவகிட்ட பேசலாம். அதே மாதிரி மாலையிலையும் நம்ம வந்து அப்படியே போனோம்னா எல்லார்த்திட்டையும் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இருந்துகிட்டு இருந்தோம்னா வயசு நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது, கலகலப்பாகவே போய்க்கு. அடிக்கடி பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அவங்களோட நம்ம கலந்துரையாடல் பண்ணோம்னாவே இந்த வயசெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. மாமன் இருக்கிறாங்க, எல்லா இதுலேயும் கலந்துக்குவாங்க. பார்த்தா சிறு வயசு பையனாட்ட ஓடியா இருந்துகிட்டு தான் இருப்பார், எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குவார். அந்த மாதிரி நம்ம வயசை பற்றி நினைக்காத நாம் பாட்டுக்கு எல்லா இதுலேயும் இறங்கினோம்னா எல்லா இதுகளையும் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு கூறிட்டு, அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேனுங்க. அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு மலைப்பிரதேசத்தில் வந்து பேசுகிறதுக்காக அவர் வந்து நரம்பியல் டாக்டர். அவர் போய் அங்கே போய் ஒரு ஊட்டின்னு வைங்களேன், ஊட்டி மாதிரி இடத்துக்கு போய் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். பேசிட்டு திரும்பி வரார். அப்போ மழையும் பெரிய காற்றுகளும் அடிக்கும்போது அந்த மரங்கள்லாம் சாய்ந்து பாதை வந்து அவர் வர்றதுக்கு வழி இல்லாத போகுது. அவர் செல்ஃப் டிரைவிங்னு போயிருக்கார். அப்போ வந்து எல்லாம் என்னங்கிறாங்க, இந்த வழியில் போக முடியாதுங்க, நீங்கள் இப்படி சுற்றி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வேறு வழியில் போகிறார். அந்த வழி வந்து கரடு முரடாக இருக்குது, ரொம்ப சிரமமான வழியாக இருக்குது. அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் தனியாக பயணிக்கிறார். பயணிக்கும்போது யாரோ ஒருத்தர் கிடைப்பாங்களா, என்னடா பண்ணுறது, அது மழையும் காற்று வேறு வேகமாக அடிக்குது, மழை ரொம்ப வேகமாக பெய்யுது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓரமாக போயிட்டுருக்கார். ஏதாவது ஒரு வீடுகள் தெரியாதா அப்படின்னு பார்த்துட்டு போகிறார். அப்போது ஒரு சிறிய வீடு ஒன்று வந்து அவர் கண்ணுக்கு தெரியுது. வண்டியை நிறுத்தி போட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இவர் பாட்டுக்கு அந்த வீட்டை நோக்கி போகிறார். அங்கே போய் அந்த கதவை தட்டுறாரு. அங்கே வந்து கதவை தட்டினதுமே ஒரு பெண் வந்து கதவை நீக்கிறாங்க. நீக்கினது இவர் என்ன பண்ணுறாரு, ஏம்மா இப்படி மழை பெய்யுது, எனக்கு வழி வந்து எந்த இடம் போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, நீங்கள் உள்ளே வாங்க அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் உள்ளே கோர வைக்கிறாங்க. கோர வச்சு துண்டெல்லாம் கொடுத்து நீங்கள் தோட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி தோட்டி எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்புறம் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி அவர் யாருன்னு தன்னை சொல்லிக்கவே இல்லை அது வரைக்கும். அப்புறம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, அது வந்து தொட்டில் இருக்குது. அது வந்து அழுகுது. அழுகும்போது அந்த அம்மா எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து ரொம்ப சிரமப்படுதுங்க, எனக்கும் வந்து நிம்மதியே இல்லை. ஏன்டா அந்த குழந்தைக்கு வந்து மூளையில் அறுவை சிகிச்சை செய்யணும், என்கிட்ட பணம் இல்லை. நான் இங்கே இருக்கிற டாக்டரியெல்லாம் பார்த்தா அவி வந்து பெரிய அறுவை சிகிச்சை இதுக்கு பெரிய அளவில் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து ஒன்றுமே பேசாத இருந்தவர் சொல்கிறார், பாதை நான் மாறி போகல, எனக்கு சரியான பாதையில் தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் என்னை வந்து ஆண்டவன் வந்து இங்கே அனுப்பிச்சிருக்கிறாருமா, உன்னை நான் ஒரு பெரிய டாக்டரு, நான் வந்து அதுவும் மூளை அறுவை சிகிச்சையில் மிகச்சிறந்த டாக்டரு, அதனால் நான் வந்து உன்னுடைய குழந்தையை வந்து நான் காப்பாற்றுறேன்னு அங்கேயே தங்கி இருந்து அவர் வீட்டுக்காரர் வந்த பிற்பாடு அவர் வீட்டுக்காரரையும் அவரையும் அழைச்சிக்கிட்டு போய் அவர் ஆஸ்பத்திரியிலே தங்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணி நல்ல விதமாக பண்ணி அனுப்பிச்சி விட்றார். அது வந்து ஆண்டவனுடைய அருள் வந்து அந்த அம்மா வேண்டிக்கிட்டதுனால கிடைச்ச மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி இன்னொரு இது சொல்கிறேங்க, சேலத்தில் தான் நடந்தது, அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேலத்தில் வந்து ஒரு பெண் வந்து பரீட்சை எழுத போகிறாங்க, அதாவது முக்கியமான எக்ஸாமன். அதில் வந்து போகும்போது என்னாச்சுன்னா, பஸ் ஸ்டாண்டில் எப்பா இறக்கி விட்டுட்டு போயிட்டார். அடுத்த பஸ் அந்த இருந்து 5 கிலோமீட்டர் போகணும். எப்பா போயிட்டார். அப்படி அந்த பஸ்ஸு வந்து போயிடுச்சு. இந்த புள்ள போய் இறங்கும் போது அந்த பஸ்ஸு போயிடுச்சு. அப்போ வந்து அங்கேருந்த கான்ஸ்டபிள் வந்து இந்த புள்ள அழுவ ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த பஸ்ஸு இல்லை அப்படிங்கும்போது, இந்த இது விட்டால் 1 வருஷம் போயிடும், நமக்கு ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு இது வந்து அழுகுது. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் பால்ராஜுன்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையை வந்து தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு போய் அவர் 5 கிலோமீட்டர் கொண்டு போய் அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் இறக்கி விட்டு இது பண்ணார். அதே மாதிரி குஜராத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதுலேயும் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அந்த பெண் வந்து அதே மாதிரி அவ அப்பா வந்து காலேஜ் மாறி இறக்கி விட்டார். அதாவது செங்குந்தர் கல்வி நிலையம்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு, வேறு செங்குந்தர்னு ஒன்று இருக்கும், அதில் கொண்டு போய் இறக்கி விட்டார். தெரியாத போயிடுச்சு.
அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த புள்ள அங்கே அழுதுட்டு இருக்குது. அப்போ வந்து போலீஸ்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு இமீடியட்டாக அவருடைய கார் வச்சுருக்காரு, அதில் கொண்டு போய் அந்த டைமுக்கு இறக்கி விட்டார். இந்த மாதிரி மனித நேயங்களும் இருக்குது நம்ம நாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலை வைக்கும் முத்துசாமி அண்ணா அவர்களுக்கும் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இரநூத்தி 40வது கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் திரு சங்கரநாராயணன் அவர்கள் தனது 17வது வயதில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களால் மேடையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் வாழும் நாடுகள் தோறிலும் தடம் பதித்து அவர்கள் நெஞ்சிலே இடம் பிடித்து தனது பணியாற்றியுள்ளார். இவர் அகில இந்திய இந்து மாமன்றத்தின் உதவியோடு இலங்கை இந்து மாமன்றத்தின் உதவியோடு இதுவரை சுமார் 16 மாவட்டங்களில் இலங்கையில் உள்ள 16 மாவட்டங்களில் பள்ளிகளில் பயணம் செய்து 15,000க்கும் மேற்பட்ட அறநெறி பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு அறநெறி கல்விகளை போதித்திருக்கிறார். கனடாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவர் பெற்றிருக்கிறார். அதே சர்வதேச விருதினை இவர் பெற்றுள்ளார். அதே கன்னட நாட்டில் ஆன்மீக சொற்சுடர் விருது பெற்றிருக்கிறார். லண்டனில் சேக்கிலார் சீர்பரவலர் விருது பெற்றிருக்கிறார். டென்மார்க்கில் பெரிய புராண பேரரசு விருது பெற்றிருக்கிறார். சைவ சித்தாந்த தூபி என்ற விருதினை பெற்றிருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் ஞானத்தமிழ் செல்வர் விருது பெற்றிருக்கிறார். சிங்கப்பூரில் செம்மொழி செல்வர் விருது பெற்றிருக்கிறார். மலேசியாவில் நற்கதை நம்பி விருது பெற்றிருக்கிறார். இலங்கையில் சிவப்பணி செம்மல் விருது பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழறிவு விருது பெற்றிருக்கிறார். இத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் இன்று நமக்கு வந்திருக்கும் சங்கரநாராயணன் அவர்கள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம். செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அவையினுடைய தலைவர் அவர்களே, இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புசால் சான்றோர் பெருமக்களே, ஈரோடு நகைச்சுவை மன்றத்தினுடைய இயக்க தூண்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதர பெருமக்களே, இந்த 240வது நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மழை வரவில்லை, ஆனால் மேகங்கள் கூடியிருக்கின்றன. மழை பெய்தால்தான் மண் ஈரமாகும், ஆனால் மழை பெய்யாமலேயே இங்கு உள்ளவர்களுடைய மனமெல்லாம் ஈரமாக இருக்கிறது.
அன்பு எந்த இடத்திலே இருக்கிறதோ, மகிழ்ச்சி எந்த இடத்திலே இருக்கிறதோ, கருணை எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே ஈரப்பதம் இருக்கும். அங்கேதான் நல்ல எண்ணங்கள் விளைய முடியும். ஆகவே இந்த நகைச்சுவை மன்றத்தை நாடி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த மன்றத்தின் சொத்து மட்டுமல்ல, இந்த மண்ணினுடைய வித்துக்கள். அறிவை கூறு போட்டு கூவி விற்றால் கூட வாங்குவதற்கு நாதி இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம், முக்கியமான காரணம் செல்போன். இரவு வரையிலே அந்த செல்போனுக்குள்ளே இன்றைக்கு இளைய தலைமுறை சிக்குண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வெளிச்சத்திலே அவர்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மாய வலை. இன்டர்நெட் என்று சொல்லுவது வலைத்தளம். அது சாதாரண வலைத்தளம் அல்ல, அது சமூக வலைத்தளம் மட்டுமல்ல, அது நம்முடைய இளைய தலைமுறையினரை முடக்கி போடுகிற ஒரு வலையாக, அதற்குள்ளே சிக்கிய மீனாக இன்றைக்கு இளைஞர்கள் போய்விட்டார்கள். அதனால்தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஃபோன் தான், தலைமாட்டில் தான் ஃபோன் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் வீட்டிலேயும் குழந்தைகள் இருப்பாங்க. ஏன் பெரியவங்களே அப்படி தான் இருக்கிறாங்க. தலையணைக்கு பக்கத்திலே இது இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே, நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் காலை எழுந்ததும் தினத்தந்தி, காப்பி குடிப்பது அதன் பிந்தி அப்படின்னு பழமொழி. காலையில் காப்பி போடுறதுக்கு முன்னால் 5 மணிக்கெல்லாம் தினத்தந்தி பேப்பர் வீட்டுக்கு வந்துடும். அப்போல்லாம் வீட்டில் பத்திரிக்கை வாங்கி படித்தோம். டீ கடையிலலாம் பத்திரிக்கை படிக்க மாட்டோம். படிப்பு அறிவு என்பது அதுக்கான செலவை செஞ்சு தான் பண்ணணும். ஆக அப்பொழுதெல்லாம் எங்களுடைய எண்ணங்களை மடைமாற்றுவதற்கு இது போன்ற சமூக ஊடகங்கள் இல்லை. சமூக ஊடகங்களை நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். ஆனால் சமூக ஊடகங்களை தரிகட்ட பாதையிலே நடத்துவதிலே இந்தியா தான் 3வது இடத்திலே இருக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் செல்போன் இருக்கு. நான் ஐரோப்பா கண்டத்திலே பயணம் செய்து கொண்டிருக்க போது டென்மார்க்கிலே ஒரு வாரம் தங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த வீட்டில் 3 பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன் 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க எல்லாருக்கும் தனித்தனி ஃபோனு. அப்பாவுக்கு தனி ஃபோனு, அம்மாவுக்கு தனி ஃபோனு, அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு தனித்தனி ஃபோனு, அந்த பையனுக்கு தனி ஃபோனு. 5 ஃபோனு. 5 ஃபோனும் நம்ம இந்த போப்போலாம் கிடையாது, எல்லாம் ஐஃபோன். எல்லாமே கடித்த ஆப்பிள். ஆனால் கடிக்காத ஆப்பிள் வீட்டில் நிறையா காய்க்குது. எந்த வீட்டுக்கு போனாலும் கடித்த ஆப்பிள் வரவேற்பறையில் இருக்கும், கடிக்காத ஆப்பிள் கொத்து அந்த இவ்வளோ உயரம் தான் இருக்கும் ஆப்பிள் மரங்கள், அதில் கொத்தாக காய்க்கும். அங்கே கடித்த ஆப்பிளும் கடிக்காத ஆப்பிளும் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் அந்த வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கும் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்குது. நான் ஒரு ஓட்ட ஃபோனோடு போய் உட்கார்ந்துருக்கிறேன். இதில் வரவேற்பறைக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு தனி அறை ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உள்ள ஒரு கோயிலில் ஒரு வாரம் சொற்பொழிவு. அந்த பிள்ளைங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதுதான் அந்த இதுக்கு செல்ஃபோனில் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வரவேற்பு அறையிலே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்லா கவனிங்க, யாருடைய கையிலும் செல்போன் கிடையாது. நான் நேரடியாக பார்த்தது. மேடைக்காக கூட பொய் சொல்லுகிற நாளாந்தரமான பேச்சாளன் நான் அல்ல. மேடையை தவம் என்றும் வேள்வி என்றும் நினைத்து 50 ஆண்டு காலமாக மேடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை வளர்த்தெடுத்த அடிகளார் பெருமான், ஐயா துரை குறிப்பிட்டார்களே, அடிகளார் பெருமான் அவர் சொல்லுவார், பேச்சு என்பது அரிப்படுத்தால் சொருகிற சீப்பாக இருக்கக்கூடாது, அறுவை சிகிச்சை செய்கிற கத்தியாக இருக்க வேண்டும் என்பார். சமூகத்தின் புறையோடி போன புண்ணையெல்லாம் அந்த கத்தியால் வெட்டணும். அதனால் சொல்கிறேன், 5 கம்பார்ட்மெண்ட்டில் 5 ஃபோனும் இருக்கும்.
அப்பா போனால் அம்மா எடுக்க மாட்டாங்க, அம்மா போனால் அப்பா எடுக்க மாட்டார், இவங்க 2 பேர் போனால் பிள்ளைங்க எடுக்காது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அண்ணன் போனால் தங்கச்சிகள் எடுக்காது, தங்கச்சிகள் போனால் அண்ணன் எடுக்க மாட்டான். அவைகள் கையிலேயும் இருக்காது, அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சு அவங்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் போயிடணும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் 8 மணிக்கு போயிடணும், ஸ்கூலும் 8 மணிக்கு போயிடணும். மத்தியானம் 2:30க்கு வந்துடலாம், ஏன்னா சாயங்காலம் குளிர ஆரம்பிச்சிடும், ஐஸ் கட்டி விழ ஆரம்பிச்சிடும். அதனால் 2 மணி 2:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, 2:30 மணி 3 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. வந்தால் அந்த முகத்தெல்லாம் கழுவிட்டு அந்த செல்ஃபோனை எடுப்பாங்க. வேலை முடிஞ்சு வர்றவங்களோ படிப்பு முடிஞ்சு வர்றவங்களோ அதை எடுத்து எத்தனை மணிக்கு, சாயங்காலம் ஒரு 3-3:30 மணிக்கு எடுப்பாங்க. 5 மணி வரைக்கும் அதோட இருப்பாங்க. அதுலேயும் கூட அதில் ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் இருக்கா, புதுசாக ஏதாவது செய்தி வந்திருக்கா, அதை மட்டும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 1.5 மணி நேரம், 3:30லேருந்து 5 வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டு போயிடுச்சுன்னா மறுநாள் மதியம் 3:30 மணி வரைக்கும் அந்த ஃபோனை யாரும் தொட மாட்டாங்க. ஏன் மற்ற நாடுகளெல்லாம் விரைவாக முன்னேறுகிறது? உலகத்திலேயே மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் என்று முதலிடத்திலே டென்மார்க் இருக்கிறது. காரணம் இந்த செல்போன் பயன்பாடு. ஐயா சொன்னாங்கல்ல, இப்போ உள்ள பேச்சாளர்கள்லாம் ஒரு ஃபேஷன் என்னாச்சு தெரியுமா? அது ஒரு பெரிய ஐயா ஒரு ஜோக்கு சொன்னார். அப்பா, இந்த வயசில் எந்த ஜோக்கெல்லாம் ரசிச்சிருக்கார் பாருங்கள். ஃபேஷனுக்கும் ரேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரேஷன்னா எடை குறையுமா, ஃபேஷன்னா உடை குறையுமா. சொல்கிறது யார்? ஒரு 80 வயசு பெரியவர். அதுதான் அவர் உயிரோட்டமாக வச்சுருக்கு. நீங்கள் நகைச்சுவை என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? வாயினால் சிரிக்கக்கூடிய சிரிப்பு உங்களை வாழ வைக்காது. அடிமனதிலே உள்ள மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக சிரிப்பு இருக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நான் வர்றவங்க போகிறவங்களாம் இன்றைக்கியே ஒரு 50 பேரை பார்த்து கை வச்சுருப்பேன், 50 பேரை பார்த்து சிரிச்சிருக்கிறேன். தேவராஜையாலாம் பார்த்தா அப்புறம் கும்பிடாமல் இருக்க முடியுமா? கோயிலுக்கு போகிற சாமிக்கு கூட்டத்துக்கு வந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன, எல்லாரையும் பார்க்குறோம், கும்புறோம், சிரிக்கிறோம். ஆனால் எனக்கு ஏகப்பட்ட நோய் இருக்குது. அப்போ வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும் என்ன அர்த்தம்னா, உதட்டளவிலே சிரிக்கிற சிரிப்பினால் ஒரு நோயும் குணமாகாது. உதட்டளவிலே சிரிக்கிற சிரிப்பினால் ஒரு நோயும் குணமாகாது. உள்ளத்திலே அடிமகிழ்ச்சியிலே அடிவையிலே இருந்து, இதயத்தின் ஆழத்திலே இருந்து மகிழ்ச்சியிலே அந்த சிரிப்பு வெடிக்க வேண்டும். அப்படி ஒரு காலத்திலே சிரித்தார்கள். துரையா அருமையாக எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நான் வர்ற வரைக்கும் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு பேச்சாளர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சுஃபியை பார்த்தீர்களா? சுஃபி துறவி, ஜென் துறவிகளை பார்த்தீர்களா? ஏன்னா உள்நாட்டில் இருக்கிற நம்ம ஆட்களை பார்த்து தாயா அவன்லாம் துறவியானா? அட மடையங்களா, இங்கே இருக்கிறவனை பார்த்து தாயா ஜென் துறவியாக இருந்தாலும் சுஃபி துறவியாக இருந்தாலும். இவங்க என்னென்னா மேடையில் அவங்க அதை சொன்னால், ஓ இவர் அதையும் படிச்சிருக்காரோ, ஜென் துறவியை பற்றி படிச்சிருக்காரோ, சுஃபியை பற்றி படிச்சிருக்காரோ, அப்போ ரொம்ப படிச்சிருக்கா. அவன் ஒன்றும் படிக்கலை, யாராவது 4 பேர் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இவன் படித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், இங்கே உள்ள திருவள்ளுவனும் இங்கே உள்ள திருமூலனும் சொல்லாத எதையும் உலகத்தில் எந்த கொம்பனும் சொல்லலை. நான் ஆதாரத்தோட பேசுகிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சார். E=mc². அதான் ஃபார்முலா. ரிலேட்டிவிட்டி தியரி என்கின்ற சார்பியல் கோட்பாட்டை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உருவாக்கினார். போர்டில் எழுதினார், சாக்பீஸ்ட். அதான் ஃபண்டமெண்டல். E=mc². அதான் ஒரு கவிஞன் பின்னால் எழுதுனா, அவரை பற்றி எழுதினான், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி. ஹீ எரோசஸ் ஹிரோசிமா வித் அ பீஸ் ஆஃப் சாக். ஒரு சாக் பீஸுனால் ஹிரோசிமா நாகசாகியை அழிச்சிட்டான்.
ஏன்னா இந்த ஃபார்முலா தான் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு காரணம். அணு என்பது ஒரு ஊடகத்தில் ஒரு மூலத்தினுடைய கடைசி மேலும் பகுக்க முடியாத ஒரு துகள் இருக்குமானால் அதற்கு பேர் அணு. ஆட்டம் இஸ் தி டைனஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் அன் எலிமெண்ட். ஒரு மூலகத்தினுடைய மேலும் பகுக்க முடியாது. இப்போ இந்த மைக் இருக்குது, இதை உடைக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத துகளாயிருச்சு, அப்புறமும் உடலை மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி மேலும் உடைக்கிறோம். இதுக்கு மேலே உடைக்க முடியாது. எவ்வளவு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியை வைத்து கூட கண்டுபிடித்து உடைக்க முடியாத கடைசி தூள் இருக்கும்ல, கண்ணால் பார்க்குற தூள் இல்லை, மைக்ரோஸ்கோப்புகள் தொலைநோக்கிகளை வைத்து பார்க்கக்கூடியது. அதை வச்சு பார்த்தா கடைசியில் ஒன்று இருக்கும்ல, பகுக்க முடியாத துகள், அதுக்கு பேர் அணு, ஆட்டம். இதை உடைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த அணுவை உடைக்க முடியாது என்றுதான் உலகம் நினைத்து கொண்டிருந்தது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஐன்ஸ்டீன் பிறப்பதற்கு முன்னால் வரைக்கும் அணுவை உடைக்க முடியும் என்று யாரும் சொல்லலை. உடைக்க முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் தான் சொன்னார், இல்லை, அதையும் உடைக்க முடியும். எதை? மேலும் உடைக்க முடியாது என்று இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்த அணுவையும் உடைக்க முடியும். உடைச்சா அதுக்குள்ளே 3 பொருள் இருக்குன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், 3 இருக்குன்னா, அந்த புரோட்டானும் நியூட்ரானும் கலந்து பின்னி பிரிக்க முடியாமல் பிணைந்திருக்குது. அதுக்கு பேர் நியூக்ளியஸ். புரோட்டான் அண்ட் நியூட்ரான், அதை பிரிக்கவே முடியாது. அதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸு வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது எத்தனை எண்ணிக்கை சுற்றுதோ அதுதான் அந்த மூலகத்தினுடைய அட்டாமிக் நம்பர், அணு எண். இப்போ இரும்புனா அதுக்கு ஒரு எண் இருக்கும். அது என்னத்தை குறிக்குதுன்னா அதனுடைய அணுத்துகளுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கிறதோ அதை குறிக்குது. இது 37, இரும்பினுடைய இது 37, பாதரசத்தினுடைய 42, சோடியத்தினுடைய இது 27. அப்படின்னா அது உள்ளே ஓடுற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. ஐன்ஸ்டீன் அதுக்கு மேலே ஒருபடி போனார். அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, புரோட்டான் நியூட்ரான், அதை உடைச்சா, அதை ஒரு எக்ஸ்டர்னல் விசை வச்சு உடைச்சா ஒரு எனார்மஸ் ஹீட், அளவு கடந்த ஒரு வெப்பம், அளவு கடந்த ஒரு சவுண்டு. அந்த சத்தமும் அந்த வெப்பமும் ஒரு நாட்டையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமானது. யார் சொன்னா? ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் தான் அந்த நியூக்ளியஸை உடைச்சால் அணுகுண்டு என்கிற மாபெரும் விசை. அதுக்கு முன்னால் கிடையாது. அவர் அதை ஏதாவது நல்ல விஷயத்துக்காக தான் கண்டுபிடிச்சார். ஆனால் அந்த இதை உடைக்க முடியும்னு முதல்ல சொன்னவர் அவர் தான். அப்படி தான் உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம ஊரில் வாழ்ந்த ஒரு பாட்டி 1800 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பாட்டி, யார்? அவ்வை பாட்டி. அணுவை முதலிலே உடைக்க முடியும் என்று சொன்னது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே விழுந்த அவ்வை பாட்டி. அணுவை துளைத்து, எப்படி அணுவை துளைக்க முடியாது என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளை பற்றி சொல்ல வந்த ஔவையார் அணுவை துளைத்து, அப்போ துளைக்க முடியும்னு கான்செப்ட் இருக்குல்ல, அதை சொன்னது ஒரு தமிழச்சி தானே, ஆம்பளை கூட இல்லையா, பொம்பளை. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல். கம்பன் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தான். அவன் இன்னும் ஒரு படி போய் மேலே போய் சொன்னான், அணுவை துளைக்கிறதோடு மட்டுமில்லை அதை 100 பிரிவாக துளைக்கலான்னா. அணுவை சதகூறிட்ட கோணிலும் உளன். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பிரகலாதனை பார்த்து இரணியகசிபு கேட்டான். அப்பொழுது பிரகலாதன் சொன்னான், தூணிலும் உளன், அணுவை சதகூறிட்ட கோணிலும் உளன். அதுக்கு ஒரு பேரும் கொடுத்தான் கம்பன். அணுவை பிளக்க முடியாதுன்னு நம்பிக்கொண்டிருந்த காலம். அப்போ அணுவை 100 துண்டாக பிளக்க முடியும். ஒவ்வொரு துண்டுக்கும் கோன் என்று பெயர். எது?
18ஆம் நூற்றாண்டிலே ஐன்ஸ்டீன் தோன்றுவதற்கு 600 ஆண்டுகள், 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவன் சொன்னான். அதை இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்க இன்னும் 100 வருஷம் ஆகும். இப்போதைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் பாட்டி சொன்னதைத்தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ யார் பெரிய ஆள்? ஜென் துறவியா, சுஃபி துறவியா? யோசிச்சு பாருங்க. அதுதான் ஐயா சொன்னார். ஆவுனா அங்கே இங்கே அடையாளம் காட்டுறீங்களே, உலகத்தின் தலை சிறந்த அறிவியல் மேதைகள் எல்லாம் ஆண்டி பண்டாரமாக இந்த மண்ணில் அலைஞ்சிருக்காயா. இந்த உடல் கூறு அனாட்டமின்னு சொல்லணும்ல, உடல் கூறு, இது 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் கிடையாது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சான். அதைத்தான் அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு. ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்கள், வெளியே இருக்கிற 5 நம்ம சொன்னபடி கேட்காது, உள்ளே இருக்கிற 5 நம்ம சொன்னபடி கேட்காது. அப்புறம் எப்படி பொண்டாட்டி சொன்னபடி கேட்பா? நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற இதயம் நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு, கொஞ்சம் குறைச்சி ஓடு, இல்லைன்னா ஓடுறத நிறுத்திக்கன்னு சொன்னால் அது நிப்பாட்டுமா? இல்லை. கல்லீரல் நிப்பாட்டுமா? கணையம் நிப்பாட்டுமா? பித்தப்பை நிப்பாட்டுமா? சிறுநீரக நிப்பாட்டுமா? உள்ளே இருக்கிற 5 நம்ம சொல்கிறபடி கேட்காது. வெளியே இருக்கக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இதாவது சொன்னது கேட்குமா? கேட்காது. கோயிலுக்கு சாமி கும்பிட்டு தான் போகிறோம். அப்படியே நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க. ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கேட்குது. ஜல் ஜல் ஜல்னு வாய் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் கண் மூடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெரிய மெதுவாக கண்ணை முதல்ல காது தப்பு பண்ணுது. ஜல் ஜல் அந்த சத்தத்தை கேட்டது முதல்ல தப்பு பண்ணுறது காது. ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு முதல்ல தோணுனது காது தான். தாயுடைய வயிற்றுக்குள்ளே சதை பிண்டமாக இருக்கிற போது கை, காலு, கண்ணு எதுவும் முளைக்கிறதுக்கு முன்னால் மனிதனுக்கு முதலிலே உருவான உறுப்பு என்று விஞ்ஞானம் சொல்லுது. நான் எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. என்ன, முதலிலே கருப்பிண்டத்துக்கு முதல்ல காது தான் முளைக்கும். அதனால தான் வள்ளுவன் சொன்னால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன்னா இங்கேருந்து இதுதான் முதல்ல முளைக்குது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதனால தான் 18,575 பாடல்கள், 12 திருமுறைகள். முதல் திருமுறையுடைய முதல் பாட்டை காதிலிருந்து ஆரம்பித்தார் ஞானசம்பந்த பெருமான். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று காதிலிருந்து ஆரம்பித்தார். அப்போ முதல்ல தோன்றதுனால தப்பும் அதுதான் பண்ணும். காது ஜல் ஜல்னு காது அந்த சத்தத்தை கேட்கும். கேட்ட உடனே அது மூளைக்கு போய் மூளையிலேருந்து அடுத்த ஆர்டர் எதுக்கு? மூக்குக்கு போகும். பக்கத்தில் அந்த பொண்ணு வந்துட்டா, நிறைய மல்லிகைப்பூ வச்சுருக்கா, மதுரை மல்லிகைப்பூ வாசம் அப்படியே தூக்குது. அப்படியே மோப்பம் பிடிக்கிறான். அந்த நேரத்தில் நாயை விட நம்மளுக்கு மோப்ப சக்தி அதிகம் வரும். இப்படி மோப்பம் பிடிக்கிறான். அப்போ காது முதல் தப்பு பண்ணுது, அடுத்தது மூக்கு தப்பு பண்ணுது. அதுக்கப்புறம் நல்ல அருமையான ஓசை, வெள்ளி கொலுசு, அருமையான மல்லிகை மனம், அது நிச்சயமாக கிளவியாக இருக்க முடியாது அப்படிங்கிற நம்பி கண்ணை திறக்கிறான். கண்ணு தப்பு பண்ணுதா? காது பண்ணிருச்சு, மூக்கு பண்ணிருச்சு, கண்ணு பண்ணிருச்சு. பக்கத்தில் வந்துடும். அவன் நினச்ச மாதிரி அப்சரஸ் மாதிரி அழகான ஒரு பொண்ணு. வாழ்க்கையில் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? கிடைச்சிருக்குது. பக்கத்தில் வந்து அவள் சாமி கும்பிட்றது, அவள் உண்மையிலேயே சாமி கும்பிட வந்திருக்கிறாள். என்ன, இவன் பார்த்தான். உடனே அடுத்து வாய், அது 3 முடிஞ்சிருச்சு. 4வது தப்பு பண்ணணும்ல, வாய். ஏங்க நீங்கள் அந்த பெரியார் மண்டபத்துக்கு பின்பக்கம் வீடு தானே உங்களுக்கு? அது எங்கேருந்தோ வந்திருக்கோம், இருந்தாலும் அதுலேருந்து உண்மையான இதை வாங்கணும்ல, அதனால் பெரியார் மண்டபத்துக்கு பின்னால் தானே வீடுண்ணா. இல்லைங்க, நான் இந்த ஊரே இல்லை, நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து வரேன்னா. ஓ, பள்ளிப்பாளையமா? அப்போ வாய் தப்பு பண்ணுதா? அதுக்கப்புறம் அந்த அம்மா ரிப்ளை பண்ணிருச்சு. அம்மா இல்லை, அம்மாவாக இருந்தால் ஓடிருப்பான். பொண்ணு
அது ரிப்ளை பண்ணிருச்சு. ரிப்ளை பண்ணின உடனே இந்த உலகத்திலேயே மனுஷனை மோசமாக கெடுக்கிறது எதுனா இந்த பெண்ணாசை தான். இந்த பெண்ணாசை தான் மிகப்பெரியது. எங்கள் ஊரில் ஒரு கேஸ் நடந்தது. ஜட்ஜிட்ட போய் ஒரு மனைவி ஒருத்தி போய் புகார் கொடுத்தா, போலீஸில் புகார் கொடுத்தா. அப்புறம் விசாரணைக்கு வந்தது. வந்தோடனே நீதிபதி கேட்குறாரு, ஏம்மா எதுக்கு உன் புருஷனை நீ விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ராத்திரி தூக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கையில் என் பக்கத்தில் படுத்திருக்காரு, ஆனால் தூக்கத்தில் கமலா கமலான்னு புலம்புறாரு. கமலா கமலான்னு புலம்புறாரு. உடனே கமலானா யார்? வேலைக்காரி, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி பேர் கமலா அப்படின்னு அது சொல்லிச்சு. சரி, அப்போ உங்கள் பேர் என்ன? அந்தம்மா சொல்லிச்சு, என் பேரும் கமலா தான்ச்சு. இது என்னம்மா வேடிக்கையாக இருக்குது, அவர் கமலா கமலான்னு புலம்புறாரு, அது ஏன் உங்கள் பேருன்னு இருக்கக்கூடாதுன்னு. இல்லை கல்யாணம் ஆனதுலேருந்து என் பேரை சொல்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் கிடையாது. மனைவி பேரை சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது அவருக்கு. அப்படியா, சரி வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிச்சிடும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கமலாவை கூப்பிட்டாங்க. கமலா நம்பர் 2 அது நின்றுச்சு. அண்ணே, ஏம்மா உன் பேர் கமலாவா? ஆமாம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, ஓம் பேரை சொல்லியே அவர் வீட்டுக்காரர் புலம்புறாராமேன்னு. சத்தியமாக இருக்காது. என்ன அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு. என்னை எப்பயுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். டார்லிங் டார்லிங் அப்படி தான் கூப்பிடுவார். யார்? வேலைக்காரி. நீதிபதிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. மண்டே பிச்சுக்கிட்டாரு. பிச்சுட்டு இது ஒரு கேஸு தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, தள்ளுபடி பண்ணுறதுக்கு முன்னால் அந்த 3வது கமலா யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுங்க. ஏன்னா என் பேரும் கிடையாது, அவள் பேரும் கிடையாதுன்னா 3வது ஒருத்தர் இருப்பாள்ல. என்ன, அதுதான் இப்போது அமெரிக்காவில் ஒரு ஆய்வு ஏட்டில் ஒருத்தர் எழுதியிருந்தான், மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் 60% ப்ரெஷர் குறைதான். மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் 50% நீரிழிவு வியாதி குறைதான். மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் இதில் இரத்த நாளங்களில் ஒரு விறுவிறுப்பு ஏறுதான். முக்கியமாக மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் அவனுக்கு மாரடைப்பே வராது அப்படின்னு. இதை ஒருத்தன் எடுத்து போட்டு பத்திரிக்கையில் போட்டான். மனைவியோடு பேசி கொண்டிருந்தால் இதெல்லாம் வரும் கிடைக்கும்னு சொன்னான். ஆனால் யாருடைய மனைவியோடுன்னு மட்டும் சொல்லாமல் விட்டான். யாருடைய மனைவியோடுன்னு மட்டுமே சொல்லாமல் விட்டாலாம். என்ன, அப்போ ஐம்புலன்களிலே முதலிலே அடிமைப்படுவது யாருக்கென்றால் பெண்ணுக்குத்தான். அதான் கண்ணதாசன் சொன்னான், என்னதான் பெண்ணிடத்தில் இத்தனை இன்பம், இங்குதான் தோன்றியது முத்தமிழ் சங்கம்னா. என்ன, அப்படி அவன் அனுபவிச்சவன். ஆரெல்லாம் கல்லானா அதில் நான் விழுந்து நீச்சல் அடிப்பேன், ஊரெல்லாம் பொண்ணானா நடுவில் உட்காந்து பார்த்து ரசிப்பேன். அவன் எவ்வளவு கனவு பாருங்கள் கண்ணதாசனுக்கு. ஓடுற ஆறெல்லாம் கல்லாக ஓடணும், ஊரில் இருக்கிறது அவனை தவிர மற்ற எல்லாம் பொம்பளைகளாக இருக்கணும். ஆறெல்லாம் எவ்வளவு கற்பனை பாருங்கள். கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் பட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடான்னா. வாலிபம் ஒரு வெள்ளி தட்டு, வருவதை அதில் அள்ளிக்கொட்டு என்று வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க துடித்தவனான்னு சொன்னான். ஆறெல்லாம் கல்லானா அதில் நான் விழுந்து நீச்சல் அடிப்பேன், ஊரெல்லாம் பொண்ணானா நடுவில் உட்காந்து பார்த்து ரசிப்பேன்னா. என்ன, அப்படி அப்போ இந்த ஐம்புலன்களும் அந்த பெண்ணாசைக்குள்ளே, அது ஒரு மாயை, அது நிரந்தரமான ஆசை அல்ல. ஆனாலும் மாயையிலே தான் மனம் லயிக்கிறது, அதில் தான் இருக்குது. அதனால் அவனுடைய வாழ்க்கையை மறக்கிறான், அவனுடைய குறிக்கோளை மறக்கிறான். PS வீரப்பா ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு படம் எடுத்தார். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை பற்றின கதை. ஆலயமணின்னு பேர். சாரி, ஆலயமணியில் ஆண்டவன் கட்டலை. சிவாஜி கணேசன் காலேஜ் ப்ரொஃபஸரு, ஒழுக்கமான ஆள், டயத்துக்கு கீப்பப், அது பஞ்சுவாலிட்டினா அப்படி இருக்கணும். இப்போ 6 மணி அப்படின்னு நோட்டீஸில் போட்டிருந்தா 5:15 நானும் செந்தில்குமாரும் வந்துட்டோம். ஏன்னா நம் வாழ்ந்த முகாம் அப்படி. குன்றக்குடி முகாம், குன்றக்குடி அடிகளார், மூத்த அடிகளார், அவர் டேபிளில் ஒரு பலகை வச்சுருப்பார். அதில் காலம் பொன் போன்றது அப்படின்னு இருக்கும். அந்த பொண்ணுங்கிறத வெட்டிட்டு உயிர்னு மேலே எழுதியிருப்பார்.
காலம் பொன் போன்றது இல்லை, காலம் உயிர் போன்றது. ஏன் தெரியுமா? பொன் தொலைஞ்சா வாங்கிக்கலாம், இந்த உலகத்தில் புத்தகம் தொலைஞ்சா வாங்கிக்கலாம், நோட்டு தொலைஞ்சா வாங்கிக்கலாம், பொண்டாட்டி தொலைஞ்சா கூட வாங்கிக்கலாம், தங்கம் தொலைஞ்சாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே தொலைந்தால் வாங்க முடியாதது ரெண்டே ரெண்டு. ஒன்று உயிர், இன்னொன்று காலம். இன்றைக்கி 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 வருஷம். நல்லா கேட்டுங்க, 2024 ஆகஸ்ட் 18. இப்போ மணி 7:44. நான் பேச ஆரம்பித்து 25 நிமிஷம் ஆச்சு. என்ன நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இதே 2024 வருஷம் இதே ஆகஸ்ட் மாதம் இதே 18ஆம் தேதி மாலை 6 மணி என்பது திரும்ப வருமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வராது. தொலைந்தது தொலைந்தது தான். இந்த உலகத்திலே தொலைந்தால் மீண்டும் வாங்க முடியாது. விஞ்ஞானம் கூட இதுவரைக்கும் முயற்சி பண்ணிச்சு, முடியலை. மனிதனுடைய உயிரை திரும்ப கொண்டு வர முடியலை. அதே போல் தொலைந்த காலத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியவில்லை. அப்படி வளர்ந்த இது. அது மாதிரி கரெக்டாக பஞ்சுவாலிட்டி. நீங்கள் பஞ்சுவாலிட்டி தவறிச்சின்னு வைங்க, நீங்கள் கேட்கலாம் என்னையா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதானா என்ன, வரலாறே மாறி போயிடும். நிலாவுக்கு முதல்ல போனது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் நிலாவில் முதல்ல கால் வச்சார். ஆனால் கால் வைக்க வேண்டிய யார்? அந்த ஆள் இல்லை. 3 பேர் போனாங்க. காகரின்னு ஒருத்தர் போனார், ஆல்ட்ரின்னு ஒருத்தர் போனார், நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார். இது ஆல்ட்ரின் ஒருத்தருக்கு தான் விமானத்தை பற்றியே தெரியும். மற்ற 2 பேரும் கடற்படையிலேருந்து போனவங்க. அவங்களுக்கு விமானத்தை பற்றியோ மிசில்ஸை பற்றியோ எதுவும் தெரியாது. அதனால் ஆல்ட்ரின் தான் ஹெட்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் காகரினும் துணைக்கு போனாங்க, கூட போனாங்க. கீழே இருந்து தான் கண்ட்ரோல் ரூம்லேருந்து தான் அவங்களுக்கு இது மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். ஆணை கீழே கண்ட்ரோல் ரூம் என்ன ஆணை இடுதோ அதைத்தான் அவங்க செய்யணும். அதை மீறி அவங்க எதுவும் செய்யக்கூடாது. மேலே போய் ராக்கெட்டில் இருந்து அந்த ஏவுகணை தனியாக பிரிஞ்சு நிலவை சுற்றி வட்டமிட ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருந்து கேப்டன், யார் கேப்டன்? ஆல்ட்ரின். ஆல்ட்ரினுக்கு கட்டளை போகுது, ஆல்ட்ரின் இப்போ சமயம் சரியில்லை, அப்படி சுற்றிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் வட்ட பாதையில், நாங்கள் சொல்லும்போது கால் வச்சா போதும், ஏவுகணையை அங்கே கொண்டு போய் இறக்குனா போதும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து கொஞ்சம் தட்பவெப்பநிலையெல்லாம் சரியானதுக்கப்புறம் கீழே இருந்து கண்ட்ரோல் போகுது. ஆல்ட்ரின் இப்போ கீழே இறக்கு அப்படின்னு. ஆல்ட்ரின் தான் பைலட்டு, இவங்க துணைக்கு தான் போயிருக்கிறாங்க. போய் அங்கே போய் இறங்கியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பொறுங்க அப்படின்னு கீழேருந்து கண்ட்ரோல் 1/2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தாச்சு. அதுக்கு பிறகு இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. கீழேருந்து கமாண்ட் வருது. யாருக்கு தெரியுமா? ஆல்ட்ரினுக்கு வருது. அவன் தானே கேப்டன், அவனுக்கு தானே கடல், அவன் தான் கப்பல், சாரி அவன் ஒருத்தன் தான் விமானத்தை பற்றி தெரிஞ்சவன். இப்போ விமான கதவை ஏவுகணை அதை கதவை திறந்துட்டு காலடி எடுத்து வை. யாருக்கு? ஆல்ட்ரினுக்குத்தான் கட்டளை போச்சு. ஆனால் அவன் 1 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 1/2 நிமிஷம், ஒரு புதிய உலகம், இது வரைக்கும் யாருமே போகாத உலகம், அது புதகுழியா எரிமலையா எதுவும் தெரியாது. காலு வச்சா நம்ம குடும்பம், அவன் கண்ணுக்கு முன்னால் குடும்பம் வந்துருச்சு. அந்த அரை நிமிடத்துக்குள்ளே அவன் மனசில் இவ்வளவு இது. ஐயோ, அது வரைக்கும் தைரியமாக வந்தவன், தைரியமாக இருக்கணும் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அது வரைக்கும் தைரியமாக இருந்தவன் என்ன இருந்தாலும் கிட்டத்தட்ட மரணம், சாவா வாழ்வாங்கிறது தானே, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. காலை வச்சு உள்ளே இழுத்தாலும் போச்சு, காலை வச்சு கொளுத்தி எரிஞ்சாலும் போச்சு. அதனால் ஒரு 1/2 செகண்டு தான் தாமதித்தான், 1/2 நிமிடம் தாமதித்தான். கீழே கண்ட்ரோலில் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆகா இவன் தயங்குறான்னு. டக்குன்னு ஆம்ஸ்ட்ராங்க்கு அடுத்த கட்டளையை போட்டாங்க, நீ காலை வையின்னாங்க. அவன் எதை பற்றி யோசிக்கலை, படான்னு காலை வச்சுட்டான். ஒரு 1/2 நிமிட தாமதத்தினால் உலகத்திலேயே நிலவிலே கால் வைத்த முதல் மனிதன் ஆல்ட்ரின் என்கின்ற அந்த பெரும் பேரை அவன் இழந்துட்டாயா? 1/2 நிமிஷம் தானே. ஒரு 1/2 நிமிட தாமதத்திலே ஒரு வரலாற்று சிறப்பையே அவன் இழந்து போயிருக்கிறான்.
அப்போ நம்ம வாழ்க்கையிலே அந்த காலம் தவறாமை, காலம் என்பது பொன் போன்றதல்ல, அது உயிர் போன்றது. 70 நிமிஷம் ஏன் சொன்னாருன்னு தெரியல. ஒன்று 60ன்னு சொல்லியிருக்கணும், இல்லை 90ன்னு சொல்லியிருக்கணும், இல்லை 60, 15, 75ன்னு சொல்லியிருக்கணும். துரை எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடியவர். 70ன்னு சொல்லியிருக்காரு. நான் காலத்தை பற்றி கணக்கெல்லாம் பேசிட்டு காலத்தில் முடிக்காமல் இருக்க மாட்டேன். என்ன அந்த கால கணிதத்தோடு நாம் போனாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எங்கே சுற்றினாலும் அங்கே வந்துடுவேன். வாரியார் சுவாமிகள் அப்படி தான், எங்கே சுற்றினாலும் கடைசியில் அந்த விஷயத்துக்கு வந்துடுவார். என்ன ஹியூமன் அனாட்டமியில் உள்ளே இருக்கிற 5 வேலை செய்யலை, வெளியே இருக்கிற 5 நம்ம வேலை செய்து நம்மளை கேட்டு செய்யலை, வெளியே இருக்கிற 5 நம்மளை கேட்டு செய்யலை. தப்பு பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால். ஆனால் உடலுக்குள்ள இதயம் என்று ஒரு பார்ட் இருக்குது. அதில் சில நேரங்களில் வலி வரும், வந்தால் மனுஷன் செத்து போவான். இதை 8000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் சொன்னாயா? சத்தியம் இருக்கு, புத்தகம் இருக்குது. 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு சித்தன், உடம்புக்குள்ளே இதயம் என்று ஒன்று இருக்கிறது, அதுவும் இடது பக்கம் இருக்கிறது, அதிலே வலி வரும், வந்தால் உயிர் போகும். பொண்டாட்டி சமையலை சாப்பிட்டு ஒருத்தர் அந்த ஊஞ்சல் பலகை, அப்போல்லாம் கூடத்தில் ஊஞ்சல் இருக்கும், என்ன நல்ல தேக்கு பலகையில் 4 பக்கம் சங்கிலி கட்டி, அதில் போய் அப்படியே படுத்து அனந்த சயனத்தில் அப்படி தலைக்கு வச்சுட்டு அப்படி படுத்துருக்கிறார், ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி. அப்போ மனைவி பக்கத்தில் உட்காந்து சாப்பாட்டு முடிச்சாச்சு, பக்கத்தில் உட்காந்து வெத்தலை பாக்கை எடுத்து அப்படியே மடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. வெத்தலை பாக்கை மடித்து தாம்பூலம் கொடுக்குறதுன்னு பேர். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணாங்க. காலை அமுக்கி விடுவாங்க, தாம்பூலத்தை மடித்து கொடுப்பாங்க கால் பக்கத்துலேருந்து. அந்த மாதிரி கொடுத்தது. இவருக்கு இந்த பக்கம் இடது பக்கம் லேசாக குத்துதே அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா ஊஞ்சலை விட்டு இறங்கி ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வர்றதுக்குள்ளே இந்த ஆள் முழுசும் படுத்துட்டான். அது வரைக்கும் பொய் தூக்கமாக இருந்தது பெருமாள் மாதிரி. அதுக்கப்புறம் முழு தூக்கம் போட்டான், மீளாத தூக்கம், அப்படியே இறந்துட்டார். சித்தர் பாடுறாரு, நம்ம சித்தர், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். எப்படி? இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர். 8000 வருஷத்துக்கு முன்னால் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு தமிழன் திருமூலன், அவன்தான் சொன்னான், உடம்புக்குள்ளே இதயம் இருக்கிறது. இவங்க 17ஆம் நூற்றாண்டில் தான் இதயம் இருக்குது, அது லேப்டாப்னு துடிக்குது, அதில் ஆர்டிக்கல் இருக்குது, வென்ட்ரிக்கல் இருக்குது, தமனி இருக்குது, சிறை இருக்கலாம். இவங்க அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா மேதைகளும் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லா அறிஞர்களும் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் சொல்லாமல் விட்டதை யாரும் எந்த கொம்பனும் எந்த நாட்டுக்காரனும் சொன்னதில்லை. அதனால்தான் உலகம் பூரா என்னை கூப்பிட்றான். எனக்கு அறிவு இருக்குங்கிறக்கால நான் பேசுகிற தமிழ், அந்த தமிழிலே அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக தமிழன் இருந்திருக்கிறான். அணுவை பிளக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறான், ஆகாயத்தை கடக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறான். என் பக்கத்தில் இருக்க திருச்செங்கோடில் தானேங்க முதல் விமானம் பறந்தது. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்க? கோவலனுக்காக 16 நாள் இந்த திருச்செங்கோடு மலையிலே இருந்துதான் கண்ணகி பெருமாட்டி புஷ்பக விமானம், அதுவும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விமானம், அதுவும் வளவன் ஏவா வான ஊர்தி. இப்போ ராக்கெட்லாம் ஓட்டுறவன் இருக்க மாட்டான், அதுவாக தான் போகும், கண்ட்ரோல் ரூமில் இருந்தால் இயக்குவாங்க. ஆள் இல்லாமலே போகுதில்லை, ஆள் இல்லாமலே ராக்கெட் போகுதில்லை. என்ன, ஆள் இல்லாமலே ராக்கெட் போய் தான் சந்திராயன் போய் இறங்கி நிலவிலே மனிதன் வாழ முடியும், நிலவிலே நீர் இருக்கிறது என்று இந்த பகுதியை சேர்ந்த விஞ்ஞானி தானையா உலகத்துக்கு சொன்னார். அதை சங்க காலத்திலேயே வளவன் ஏவா வான ஊர்தி, ஓட்டுறவன் இல்லாமலே ஓடக்கூடிய ஊர்தி, அதுவும் தரையில் இல்லை வானத்தில்.
இப்போ ஓட்டுனாலே ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. என்ன, ஒரு இடத்துல பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. போலீஸ்காரர் வந்து என்கொயரி பண்ணுறாரு. போலீஸ் எஸ்ஐ, எதனால் ஆச்சு அப்படின்னாரு. எனக்கு தெரியலையா அப்படின்னா. நீ தானே வண்டி ஓட்டின? ஆமாம் ஓட்டினேன். அப்புறம் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதானே? இல்லையா, அந்த நேரம் நான் தூங்கிட்டேன். அந்த நேரம் தூங்கினா அப்புறம் ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். இந்த தூக்கம் இருக்குது பாருங்கள். நீங்கள் பஸ்ஸில் போன உடனே டிரைவர் இந்த பக்கம் உட்காந்துருப்பார், கண்டக்டர் இந்த பக்கம் இருப்பார். அவர் சில நேரம் கண்டக்டர் பின்பக்கம், அவர் தூங்குறதுக்காக பின்பக்கம் போயிடுவார். இந்த முன்பக்கத்தில் சிங்கிள் சீட் இருக்கும்ல, அதை யாராவது போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தவனுக்கு அந்த காற்றடிக்கும்போது தூக்கம் வரும்ல, தூக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, முதல்ல டிரைவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த ஆளை முதல்ல பின்னால் தூக்கி போடுறான் இல்லையா? இந்த ஆளை முதல்ல பின்னால் தூக்கி போடும்பார். என்ன காரணம்? தூங்குனான்னா அவனை பார்க்குறவனுக்கு தூக்கம் வரும். நீங்கள் தூக்கம் தொத்து வியாதி அல்ல, நல்லா கவனிங்க, தூக்கம் தொத்து வியாதி அல்ல. ஆனால் நாம் சுகமாக வாழ்கிறதுக்கு, நம்மளை சுமக்கிறதுக்கு இன்னொருவன் இருக்கிறான்ங்கிற நினைப்பு இருக்குதே, அது தொற்று வியாதி. சோம்பேறிகளுக்கு சொர்க்கம் வராது. உலகத்திலே மிகப்பெரிய சோம்பேறிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு மாநாடு வச்சாங்க, பெரிய மாநாடு. உலகத்தில் உள்ள சோம்பேறிகளே 1ஆம் நம்பர் சோம்பேறி, 2ஆம் நம்பர் சோம்பேறி, 3ஆம் நம்பர் சோம்பேறின்னு 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. 3 பேரை தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்கணும். 3 பேரும் கீழே உட்காந்துருக்குறாங்க. ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல் சோம்பேறி, 2ஆவது சோம்பேறி, 3ஆவது சோம்பேறின்னு 3 பேர் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. தலைவர் கூப்பிட்றாரு, முதல் சோம்பேறி வாங்க வந்து பரிசு வாங்கிக்கோங்கன்னு வந்தாங்க. ஒரு கொடையை கொடை இல்லை அந்த காலத்தில், ஏன்னா ஒரு பொன்னாடையை போத்துனாங்க. போத்தினோடனே சரின்னு அந்த ஆள் போய் உட்காந்துட்டார் கீழே. அடுத்து 2ஆவது சோம்பேறி வாங்கன்னாரு. 2ஆவது சோம்பேறி மேலே போனார். போனோடனே அவருக்கு பொன்னாடை போத்திட்டாங்க. அவரும் கீழே இப்படி இறங்கிக்கிட்டு இருக்கிறாரு. 3ஆவது சோம்பேறி பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வாங்கன்னு. அவன் அங்கேருந்தே சொல்கிறான், டேய் நீ அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாடினான். 2ஆவது வந்தான்ல அவனை, நீ எனக்குள்ளதையும் சேர்த்து வாங்கிட்டு வானா. அவனுக்குரிய விருதை கூட வாங்க முடியாத அளவுக்கு அவன் சோம்பேறியாக இருந்தான்னா எப்படி உருப்பிடுவான்? யோசிச்சு பாருங்கள். நம்மகிட்ட ஒரு பழமொழி உண்டு, தேவையில்லாமல். இப்போ விலங்குகள்கிட்ட பழமொழி எதுவும் கிடையாது. மனுஷன்தான் பழமொழி வச்சு விலங்கெல்லாம் கேவலப்படுத்தணும். என்ன, மனுஷன்தான் விலங்குகளை கேவலப்படுத்துகிறான். ஆமை புகுந்த வீடு உருப்படாது, ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு இருக்கிறான். அமீனா புகுந்த வீடு அது உங்களுக்கு தெரியும், கோர்ட்டு சம்மன் வந்தால். ஆனால் அதில் தேவையில்லாமல் அதை சொன்னால் பரவாயில்ல. என்ன, மனுஷன் மோசமானவன் தான் இருக்கிறான். மனுஷனில் நல்ல வேணும் எங்கேயாவது ஈரோடு மாதிரி இடத்துல 1-2 பேரை கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப தேடி கண்டுபிடிக்கணும். எங்கள் ஊரில் கண்காட்சி ஒன்றில் 3 அட்டைப்பெட்டி வச்சுருந்தான் ஒருத்தன். அறிவியல் கண்காட்சி பள்ளிக்கூடத்தில். அறிவியல் கண்காட்சியில் அந்த பையன் என்ன பண்ணால், ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்ல, காட்சிக்கு வைக்கணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது சொல்லியிருக்காங்க. இவன் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி 3 அட்டைப்பெட்டி, இப்படி ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ், இப்படி ஒரு பாக்ஸ், இந்த இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், இவ்வளோ உயரம் இருக்கும் பாக்ஸு. 3 அட்டைப்பெட்டியே வச்சுருக்குது. தமிழ் வாத்தியார் அந்த பக்கம் போனார். டேய் என்னடா வச்சுருக்க அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தாரு. பார்த்தா அதில் முதல் பெட்டியில் மேலே வந்து கொடுக்கிலே விஷம், கொடுக்கிலே விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே இவர் சரி, இவருக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னு. இருந்தாலும் தள்ளின்னு லேசாக திறந்தாது, அதுக்குள்ளே ஒரு தேள் ஓடிக்கிட்டுருக்கு. சரி, 2ஆவது பெட்டியை பார்த்தாரு. அதுக்கு மேலே பல்லிலே விஷம் அப்படின்னு இருந்தது. இவர் போனார், லேசாக திறந்து பார்த்தாரு. பாம்பு டக்குன்னு மூடிட்டார், சின்ன குட்டி பாம்பு மூடிட்டார். 3ஆவது பெட்டி மேலே உடம்பெல்லாம் விஷம். என்னன்னு உங்களுக்கே பல பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அது சொல்லவே வேண்டாம். தமிழ் வாத்தியாருக்கும் தெரியும். ஆனால் அவனுக்கு, தமிழ் வாத்தியாருக்கு என்ன ஆச்சரியம்னா, அதை எப்படி சின்ன பெட்டிக்குள்ளே வச்சான். இப்போ கொடுக்கிலே விஷம் தேலை வந்து பெட்டிக்குள்ளே வச்சுட்டான், பல்லிலே விஷம் பாம்பை பெட்டிக்குள்ளே வச்சுட்டான். உடம்பெல்லாம் விஷம்னா மனுஷனை தானே வைக்கணும். அப்போ மனுஷனை அந்த பெட்டிக்குள்ளே எப்படி வைக்க முடியும்?
இவன் தலையாவது வெட்டிக்கிட்டி வச்சுருக்கானான்னு அவருக்கு குழப்பமாயிருச்சு. என்னடா இதுண்ணா, நீங்கள் திறந்து பாருங்கண்ணா. திறந்து பார்த்தான், உள்ளுக்குள்ளே ஒரு கண்ணாடி வச்சுருக்கான். பார்த்த தமிழாத்தியார் மூஞ்சி முதல்ல தெரிஞ்சுது. அப்போ உலகத்திலேயே கொடுமையானது எது? விலங்கு. மேன் இஸ் ஆல்சோ ஏ சோசியல் அனிமல். உலகத்திலேயே கொடுமையான விஷ ஜந்து எது அப்படின்னு கேட்டால் மனுஷன்தான், இல்லையா? ஆனால் இவன் மிருகங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பழமொழிகளை வச்சான். ஆமை புகுந்த வீடு உருப்படாது. இந்த ஆமை 30 வருஷம் வாழுமையா? 30 வருஷம்தான் அதனுடைய ஆயுள் காலம். உங்களுக்கு தெரியும், விலங்குகள்லேயே மிக 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 மெதுவாக நடக்கக்கூடியது ஆமை தான். ரோட்டில் இருந்து இந்த பில்டிங்குள்ளே வரணும்னா பல மணி நேரம் ஆகும். என்ன, ஆமை அப்படி தான் வரும். ஓட்டுக்குள்ளே அந்த 5ஐயும் சுருக்கணும். வால், 4 கைகால்கள். என்ன, முன்பக்கம் 2 இருக்குது, அதையும் காலுன்னு தான் சொல்லுவாங்க. பின்பக்கம் 2 இருக்கும், அதையும் காலுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வால், இதெல்லாம் தலை, இதெல்லாம் சுருக்கிக்கிட்டு அப்படியே ஓட்டுக்குள்ளே பாறாங்கல் மாதிரி கிடக்கும். எதுக்குன்னா எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு. அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? வள்ளுவன் சொன்னால், அறிவு அற்றம் காக்கும் கருவி. எனக்கு வரக்கூடிய அழிவிலே இருந்து என்னை எது காப்பாற்றுகிறதோ அதற்கு பேர் அறிவுன்னா. அப்போ அது அறிவா, நம்ம அறிவா? நமக்கு சுனாமி வர்றது தெரியாதே. சுனாமி வர்றது தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருந்த ஆடு மாடெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. எதுக்காக ஓடுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தால் இவனை பிடிச்சி கொண்டு போயிடுச்சு கடல். என்ன, அப்போ ஆமை அவ்வளவு சென்சிட்டிவானது, அவ்வளவு அறிவானது. என்ன மெதுவாக நடந்து வரும். அப்புறம் ஏன் இந்த பழமொழியை சொன்னாங்க தெரியுமா? ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? நான் சொன்னேன், அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கே அதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஒரு வீட்டுக்குள்ளே ஆமை நுழையணும்னா வாசல்லேருந்து மெதுவாக டக்குன்னு பாயாது, மெதுவாக ஊர்ந்து உள்ளே வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அப்படி பல மணி நேரம் அந்த ஆமை வீட்டுக்குள்ளே வர்றது கூட தெரியாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவன் இருக்கிறான்னா அந்த வீடு எப்படி உருப்பிடும்? யோசிச்சு பாருங்க. ஆமை பல மணி நேரம் கடந்து வீட்டுக்குள்ளே வருது. அதை தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சோம்பேறிகள் அந்த வீட்டிலே இருந்தால் அந்த வீடு உருப்படாது. அதுதான் அர்த்தம். ஆமை வீட்டுக்குள்ளே புகுந்தா தேவராஜையா பார்க்குறாரு, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு. என்ன, ஆமை புகுந்த வீடு. நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி மகிழ்ச்சி உள்ளவங்கள வச்சுக்கோங்க. நம்மை சுற்றி மகிழ்ச்சி உள்ளவர்களை வைத்து கொள்ளுங்கள், அல்லது சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி பூரா சோம்பேறிகளையும் பைத்தியக்காரனையும் வச்சுருந்தா உங்களுடைய வாழ்க்கையும் சோம்பேறித்தனமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் தான் ஆகிவிடும். இன்றைக்கி நாட்டில் பைத்தியக்காரர்கள் அதிகமான ஒரு சமூகத்திலே வாழுகிறோம். 20ஆம் நூற்றாண்டை கண்டுபிடிப்புகளின் உலகம்னு சொல்கிறோம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் இருக்க மாதிரி சோம்பேறி முட்டாளும் உலகத்தில் எந்த நூற்றாண்டிலேயும் இருந்ததே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு துண்டு போட்டாங்கல்ல, இதுதான் துண்டுன்னு வச்சுங்க. இந்த துண்டை அந்த டேபிளில் இப்போ வச்சுருக்காங்க. போகும்போது நான் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த துண்டை எடுத்துகிட்டு 2 படி இறங்கி போய் அவர் கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் வைக்கிறேன். வச்சுட்டு மேலே வந்து உட்காந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து கீழே இறங்கி போகிறேன். அந்த துண்டை எடுத்து முதல் வரிசையில் காலியாக இருக்கிற ஒரு சேரில் வைக்கிறேன். மேலே போயிடுறேன். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப இந்த வழியாக கீழே இறங்கி போகிறேன். அந்த துண்டை எடுத்து கொண்டு போய் தேவராஜா பக்கத்தில் வச்சிட்றேன். என்னை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த அவர் தைரியமாக சொல்கிறாரு, லூஸு, பைத்தியம், அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போ பைத்தியம்ங்கிறதுக்கு என்ன டெஃபனிஷன்னா, பயனில்லாத செயலை எவன் செய்கிறானோ அவன் பைத்தியம், இல்லையா? இங்கே இருக்கிறது பயனே கிடையாது. அங்கே வைக்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனமா, உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? கிடையாது. அங்கே ஒன்று வரலாம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பயனில்லாத காரியத்தை 3 மணி நேரம் செய்கிறேன் நான். 3 மணி நேரம் இந்த துண்டை இங்கேயும் அங்கேயுமா வைக்கிறேன்.
3 மணி நேரம் பயனில்லாத வாழ்க்கை வாழுகின்ற என்னை நீங்கள் பைத்தியம் என்று சொன்னால், வாழ்நாள் பூரா பயனில்லாத காரியத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே அவனை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே. வாழ்ந்தால் இந்த நாட்டுக்காக, இந்த மொழிக்காக, இந்த சமுதாயத்துக்காக. இந்த மண்ணிலே பிறந்த ஈரோட்டு தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன். கடவுள் மறுப்பு கொள்கையில் அவ்வளவு தீவிரமானவர். அவர் காலடி எந்த திருமடத்திலும் பட்டது கிடையாது. ஒரே ஒரு மடம், எங்கள் குன்னக்குடி மடம். அப்போ நான் அங்கே இருந்தேன். அப்போ சின்ன பையன். குன்றக்குடி மடத்துக்கு மட்டும்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய ஆயுளில் வந்திருக்கிறார். வேற எந்த மடத்துக்கும் போனதில்லை. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மடத்துக்கு அவர் வருவது திடீர்னு தான் வர்றாரு. வந்த உடனே ஆதீனம் வந்து அப்படியே பூர்ணகும்ப மரியாதைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் கார்லேருந்து இறங்குறாரு. இறங்கின உடனே ஐ விட்னஸ் நான். யாராவது பார்த்து நாளைக்கு இது ஏதாவது மீடியாவில் வந்து இவர் என்ன கப்ஸா அளந்தாருன்னா கிடையாது, நான் சாட்சி, பக்கத்தில் இருந்தவன். என்ன உள்ளே வளைச்சிட்டு போகிறதுக்கு முன்னால் மடத்து சம்பிரதாயப்படி மடியில் இருந்து அந்த பட்டு பை இருக்கும், விபூதி பை, அதிலேருந்து எடுத்து விபூதியை எடுத்து தந்தை பெரியார் கையில் கொடுக்குறாரு. வாழ்க்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு தந்தை பெரியார் அவர்கள் நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டது அப்போ தான் உலகம் பார்த்தது. பூசிட்டார் வாசலில் பூசிட்டார். அப்புறம் படியை தாண்டி உள்ளே போனதும் அழிச்சிட்டாருன்னு வைங்க. என்ன வாசலில் பூசிட்டார். வெளியே வந்ததும் பத்திரிகை நிருபர்கள் கேட்டாங்க, என்னையா நீங்கள் கடவுளை பற்றி அப்படி இது பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஒரு மடத்துக்கு வந்திருக்கிறீங்க, மடத்துக்குள்ளே போய் அந்த மடாதிபதி கொடுத்த விபூதியையும் பூசியிருக்கீங்களே, இது உங்களுடைய கொள்கைக்கு விரோதம் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு தந்தை பெரியார் சொன்னார், நான் கடவுளை மதிக்கவில்லை, ஆனால் கடவுளை மதிப்பவர்களை மதிக்கிறேன். இது மனிதர்களுக்கு தருகிற மரியாதை, மனிதர்களிலே புனிதர்களாக வாழுகிறவர்களுக்கு தருகிற மரியாதை. அது என்னுடைய கொள்கைக்கு ஏற்புடையது தான், அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னாரு. ஆக பயனில்லாத வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெடுங்காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நோபல் பரிசு கொடுக்குறாங்களே இப்போ, ஆல்பர்ட் நோபல், அவர் என்ன தெரியுமா பண்ணார்? இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி அவர் ஒரு வேண்டாத வேலை பார்த்தார். என்னென்னா டைனமைட் என்கிற வெடி மருந்தை கண்டுபிடிச்சார். வெடி மருந்து, டைனமைட் என்கிற வெடி மருந்து. அது அவர் ஆரம்பத்தில் எதுக்கு அடித்தார்னா, அந்த மலைகளை பிளந்து, அப்போல்லாம் கரடு முரடாக இருந்த பாதைகளெல்லாம் சரி பண்ணணும், மலைகளை பிளந்து ரோடுகள்லாம் போடணும். அதுக்காக அவர் கண்டுபிடிச்சார். அதில் கொஞ்சம் தான் வருமானம் வந்தது. சரி, வருமானம் வரல, மனுஷன் தானே, அதெல்லாம் ஆசை வந்தது. அதனால் 70 வெடிமருந்து கிட்டங்கிகளை உருவாக்கினார். 70 இடத்துல, வெவ்வேறு நாடுகளில், ஐரோப்பாவிலே உள்ள 26 நாடுகளில் பல்வேறு இடங்கள். அவர் ஸ்வீடனில் பிறந்தவர். 70 நாடுகளில் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ உலகப்போர் மூலக்கூடிய அபாயம், எல்லா நாடுகளும் போட்டி போட்டு கோடிக்கணக்கில் அந்த காலத்திலேயே கொடுத்து அவ்வளவையும் ஏகப்பட்ட கஜானா நிரம்பி வழியுது. என்ன பண்ணன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மீறிய சொத்து. என்ன பண்ணன்னு அவருக்கே புரியல, கோடிக்கணக்கில் திறந்துருச்சு சொத்து. அப்போ பிரான்ஸ் இருக்குல்ல, பாரிஸ், பிரான்ஸினுடைய தலைநகரம் பாரிஸ், அதில் இவருடைய தம்பி ஒரு சயின்டிஸ்ட் அங்கே இருக்கிறார், அண்ணன். அவர் பேர் ஆல்பர்ட் லுட்விக். ஆல்பர்ட் லுட்விக் என்பது அவருடைய பேர், ஆல்பர்ட் நோபல்ங்கிறது இவருடைய பேர். இவருடைய அந்த டைனமைட்னால் உலகப்போரிலே ஏராளமான வெடிகுண்டுகள் இவருடைய தயாரிப்பு பயன்படுத்தப்பட்டது. பல லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. இந்த ஆல்பர்ட் லுட்விக் வந்து பிரான்ஸில் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் இறந்து போகிறாரு. இறந்தது யார்? ஆல்பர்ட் லுட்விக், ஆல்பர்ட் நோபலோட அண்ணன். அவர் இறந்து போயிட்டார். அந்த பிரான்ஸில் உள்ள பத்திரிக்கைக்காரன் என்ன பண்ணால், ஆல்பர்ட் நோபல் தான் செத்து போயிட்டாருன்னு நினச்சிட்டான்.
உலகத்தை அழிவு பாதையிலே நடத்தி செல்லுகின்ற டைனமைட்டை கண்டுபிடித்தார். ஆல்பர்ட் நோபல் இறந்து போயிட்டாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு எட்டுக்கால செய்தியாக போட்டான். மரணத்தின் வியாபாரி மரணம். அவர் இருக்கும்போதே அவருடைய மரண அறிவிப்பை பார்த்தாரு. மரணத்தின் வியாபாரி மரணம். இது பத்திரிக்கை எப்படியோ போயிடுச்சு. அவருக்கு பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டார். ஆகா, நாம் இறந்த பிறகு நம்முடைய உலகம் நமக்கு தருகிற கேவலமான பேர் இல்லையா இது? இந்த பேரை மாற்றணுமேனு தன்னுடைய சொத்துக்கள், கடல் போன்று திரண்டு கிடந்த சொத்துக்களில் 90%, 10% மட்டும் குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டு மீதி 90% என்ன பண்ணார்? நோபல் அறக்கட்டளை என்று ஒன்று சேரிட்டி வச்சு அதில் வருஷந்தோறும் 4 துறைகளில் சிறந்தவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு வச்சார். அது வேதியியல், ரசாயன இயல், அப்படி இது பௌதிக இயல் எல்லாம் வச்சார். பின்னால் அமைதி, இலக்கியம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3 சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி உலகத்திலேயே விலை கூடுதலாக உள்ள ப்ரைஸ் எதுனா அதுதான். இந்திய மணிக்கு நோபல் பரிசு கிடைத்தால் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோ தங்கம், 1.5 கிலோ தங்கம். அதுபோக ரொக்க பரிசு எவ்வளோ தெரியுமா? இந்திய பணத்துக்கு 8.1 கோடி, 8 கோடி ரூபா. எது அவருடைய மனசை மாற்றுச்சு என்றால், மனிதன் பயனுள்ள காரியங்களை செய்யாமல் இருப்பதே தவறு. அதைவிட தவறு எது தெரியுமா? பயனில்லாத காரியங்களை செய்வது. பயனிலை பாராட்டுவான் என்பவன் மனிதன் அல்ல, அவன் பதடி என்று சொன்னார் வள்ளுவர். 100 வயது வரைக்கும் நான் வாழ வேண்டும் என்று துரையையா வாழ்த்தினார். அவருக்கு என்ன அதில் கஞ்சத்தனம்னு தெரியல. சொல்கிறதான் சொல்கிறாரு. ஒரு 150 வருஷம் 150 வருஷம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்னென்னா பொய் சொல்ல விரும்ப மாட்டார். இப்போவுமே இந்த ஆளுக்கு ப்ரெஷருங்கிறான், சுகருங்கிறான், மூட்டு வலிங்கிறான், கீழே இறக்கி விட்டால் மேலே வர முடியல, மேலே இறக்கி விட்டால் கீழே வர முடியல. இந்த ஆள்லாம் 100 வயசு. நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டே அதான் கொடுத்தான். 60க்கு பிறகு ஒரு மனிதனுடைய எப்படியும் அவனுடைய எனர்ஜி, அவனுடைய சக்தி வேலைக்கு சேர்கிற மாதிரி இருக்காது. அதற்கு மேலே அவன் இருந்தால் அவனுக்கு கொடுக்குறது தெண்டச்சாம்பரம் என்று நினச்சி தான் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. நீங்கள் 60 கல்யாணம் நடத்துகிறாங்கல்ல, 60க்கு 60 எங்கே போய் நடத்துகிறாங்க? திருக்கடையூர். ஏன் திருக்கடையூர் போகணும்? அங்கே தான் அபிராமி அம்மன் இருக்காரா? ஏன் லோக்கல் அபிராமி அம்மன் இல்லையா? லோக்கல் அபிராமி அம்மன் கோயில் இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய சாமி கால சம்ஹாரமூர்த்தி. நீங்கள் திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் இன்னைக்கு பேர் ஆயிடுச்சு. அபிராமிக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை. அபிராமி வெளியே உட்காந்துருக்கா. இங்கே போனவங்களுக்கு தெரியும். அபிராமி வெளியே தான் உட்காந்துருப்பா. நீங்கள் உள்ளுக்குள்ளே உள்ள கால சம்ஹாரமூர்த்தி. ஏன்னா 60 வயசு வந்துருச்சுன்னா மனிதர்கள் எல்லோருக்குமே மரண பயம் வந்துவிடும். இங்கே கிட்டத்தட்ட எல்லாருமே 90% 60க்கு மேலே தான் இருப்பீங்க. 60க்கு மேலே மரண பயம் வருமா வராதா? மனசாட்சி. நான் 40 வயசில் பாரதி பண்ணான், காலா என் காலருகில் வாடா உன்னை எட்டி உதைக்கிறேன்னா. அவனே 60 வயசு ஆனால் காலா கொஞ்சம் மெதுவாக வாடா, கடமையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் இருப்பார். மரண பயம். அப்போ மரணத்தை வெல்லக்கூடியவர் கால சம்ஹார மூர்த்தி. காலத்தை வெல்லக்கூடியவர் அங்கே இருக்கிறாரு. அதனால தான் அங்கே போய் பண்ணுறோம். இன்னொன்று என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் வருது. அதுதான் பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆனால் ஒன்று ரிப்பீட் ஆகாது. என்ன? வருஷம் ரிப்பீட் ஆகாது. 60 மாதம் இருக்குல்ல, அதுக்கு 60 பேர் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல. துந்துபி வருடம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் வைங்க. அதுக்கப்புறம் சக வருடம், விரோதி வருடம், அப்படி இப்படின்னு வந்துட்டு 60 முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 61 எது வரும்னா துந்துபி தான் வரும். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் 60 வயது வருகிற போது அவன் முதல்ல பிறந்த வருஷமும் திரும்ப வருது. அது 60க்கு அப்புறம் 120 தான் வரும். 120 நம்ம யாரும் இருப்போமா இல்லையான்னு தெரியாது.
ஒருவேளை விஞ்ஞானம் வளர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம். அதனால் 60 என்பது வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு முறை வராது என்பதனால தான் அந்த 60 மணி விழாவை அவ்வளோ விசேஷமாக நடத்துகிறோம். ஒரு சின்ன கணக்கை சொல்கிறேன், அதோடு நம்ம நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். 100 வயசு சொன்னார்ல, அது ஏன்னா ஒரு மனிதன் நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான கணக்கு, நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கணக்கு. கணக்குனா கணக்கு வாத்தியார் போடுற கணக்கு இல்லை, இது தமிழ் வாத்தியார் போட்ட கணக்கு. என்ன 100 வயசு ஒருத்தனுக்கு ஒரு அளவுகோல்னு வச்சுக்குவோம். 100 ஆண்டு வாழ்கன்னு தானே வாழ்த்துறோம். 100க்கு மேலே இருக்கிறதெல்லாம் 60க்கு மேலே இருக்கிறதே ஐயோ பாவன்னு இறைவன் கொடுக்குறது, கிரேஸ் பீரியட் தான். என்ன இப்போ 100ன்னு வச்சுக்கிட்டா முதல் 5 வருஷம், முதல் 5 வருஷம் வேண்டாம், இதிலேருந்து ஆரம்பிப்போம். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு படுக்க போகிறீங்க இல்லையா? ஒரு நல்ல கவனிங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எனக்கு 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான், உங்கள் அப்பா அம்மாவுக்கு 24 மணி நேரம் தான், ஒபாமாவுக்கு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோன்னு வச்சு தான் ஒருத்தன் சாதனையாளனா வெற்றியாளனாக மாறினானா இல்லை வீணாக போகிறானான்னு கண்டுபிடிக்கணும். இப்போது 100 வயது ஒரு மனிதனுக்குன்னு வச்சுக்கிட்டா நைட்டு ஒரு 9 அல்லது 10 மணிக்கு படுக்க போகிறீங்க. காலையில் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சு காலை கடன்கள் பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, பல் விளக்குறீங்க, காலை கடன்கள்லாம் கழிக்கிறீங்க. அதுவே ஒரு 9 மணி ஜாக்கிங். அவர் நமக்கு ஜாக்கிங் வாக்கிங்கே போக முடியாது, அப்புறம் எங்கே ஜாக்கிங் போக என்ன? அப்போ நைட்டு ஒரு 10 மணிலேருந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும், அல்லது நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் வேறு ஏதாவது பயனுள்ள வேலை பண்ணுறோமா? தூக்கம் சம்மந்தமான கடமைகள். அப்போ ஒரு நாளையில் நைட்டு 10லேருந்து காலையில் 10 வரைக்கும் எவ்வளோ நேரம்? 12 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுது. கரெக்டா? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூக்கம், காலை கடன் கழிக்கிறது அதிலே போயிடுச்சுன்னா மனிதனுடைய ஆயுளில் 100 வருஷம் வரைக்கும் ஒருத்தன் வாழ்கிறான்னா 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுது. 5 வயசு இருக்குல்ல, அதில் யாராவது தான் நம்மளை தூக்கி எடுத்து வளர்க்கணும். நாமளாக ஒரு இடத்துக்கு போக முடியாது, குழந்தையாக இருக்கிறோம். அந்த 5 வயசில் நாம் ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது பண்ண முடியுமா? நாமளே அடுத்தவங்களை நம்பி வாழ்கிறோம். ஆனால் அந்த 5 வயசில் அதில் குழந்தையிலேயே காலம் போயிடுது. இப்போ 50 5 55 போயிடுச்சா? அதுக்கடுத்து டீனேஜ்னு எதை சொல்கிறோம்? 11 வரைக்கும் டீனேஜ் கிடையாது, 12 வரைக்கும் டீனேஜ் கிடையாது. 13 14 15 16 17 18 19 டீன் முடிகிறதுனால அதை டீனேஜ், TWEN டீனேஜ். அது 15 வருஷம் அதில் போயிடும். ஆச்சா? 50 தூக்கத்தில் போயிடுச்சு, 5 குழந்தை பருவத்தில் போயிடுச்சு, 15 இளம பருவத்தில் போயிடுச்சு. அந்த பருவத்தில் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் விரோதியாக இருப்பான், அது அப்பனாக இருந்தாலும். சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. போச்சா? 50 5 55 அப்புறம் ஒரு 15, மீதி எவ்வளோ இருக்குது? 30. மீதி இருக்கிறது 30 தான். அது 100 வயசு வரைக்கும் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உருப்படியாக வாழ்கிறது 30 வயசு வரைக்கும், 30 வருஷம்தான். அந்த நல்ல கவனிங்க, எவ்வளவு கூர்ந்து நம்மால் சிந்திச்சிருக்கான் பாருங்க. 70 வயசு தெண்டத்தில் போயிடுது. 30 வயசு தான் நீ உனக்காக வாழுகிற வாழ்க்கை. அந்த 30லையும் பாயில் பாதி, நோயில் பாதி, ஆஸ்பத்திரியில் பாதி, என்ன இப்படி அதில் ஒரு 10-15 வருஷம் போயிடுது. கரெக்டாக 100 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உருப்படியாக 15 வருஷம்தான் உங்களுடைய வாழ்க்கை. பலூன் பெருசாக இருக்கும், ஒரு சின்ன குண்டூசி வச்சா படக்குன்னு போயிடும். எப்படி போகுதுன்னா இப்படி தான் போகுது. 15 வருஷம்தாயா நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த 15 வருஷத்துலேயும் நீங்களும் அழுது மற்றவங்களையும் அழ வச்சு
தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி தின்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றான் எட்டயபுரம் பாரதி. இருக்கக்கூடிய 15 ஆண்டுகளில் நீங்கள், இது நான் சொல்ல 100 வயசு வரைக்கும் வாழ்கிறவனுக்கு, 60-70 போகிறவனுக்கு உண்மையிலேயே ஆயுள் காலம்ங்கிறது 7-8 வருஷம்தான். நான் சொல்லலை, கபிலர் என்று சங்க இலக்கிய புலவர் கபிலர் அகவல் அப்படின்னு ஒன்று சொன்னார். எனக்கு முழு பாட்டும் சொல்ல முடியுமான்னு தெரில, கொஞ்சம் இது ஆகுது, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை. இப்போ நான் சொன்ன கணக்கு நான் சொல்லலை, எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. கபிலர் அகவல் என்று ஒரு நூல் இருக்கிறது, தேடி பார்த்து படியுங்கள். 150 வரி, நான் ஒரு 22 வரி தான் சொல்ல போகிறேன். மனிதர்க்கு வயது 100 அல்லது இல்லை, 50 இரவில் அகலும் துயிலினால் ஒட்டிய இளமையில் 5 நீங்கும், யாக்கை இளமையில் 3 நீங்கும், நீக்கி இருப்பது 30. அவற்றுள் இன்புறு நாட்களும் சிலவே, அதான்று துன்புறு நாட்களும் சிலவே. அதனால் பெருக்கார் ஒத்தது செல்வம், பெருக்காற்று இடிகரை ஒத்தது இளமை, இடிகரை வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள். ஆதலால் ஒன்றே செய்யவும் வேண்டும், அதுவும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். நாளை நாளை என்பீராகில் நம்முடைய முறைநாள் ஆவதும் அறியீர், நமனுடைய முறைநாள் ஆவதும் அறியீர். எப்போதாயினும் கூற்றுவன் வருவான், அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருளடும் போகான், சாற்றவும் போகான், தமரடும் போகான், கைகால் கொண்டு போவான். ஏது கல்வீர் ஏழை மாந்தர்கள், உயிரினை இழந்தோ உடலினை இழந்தோ, விதியின் கைவிரல் விளையாட்டன்றோ. வாழ்க்கை என்பது விதியினுடைய கையின் விளையாட்டாக இருக்கக்கூடியது. 100 வருடம் வாழ்ந்தால் கூட மனிதன் உருப்படியாக வாழ்வது என்பது 15 ஆண்டுகள் தான் என்கிற போது அந்த 15 வருடங்களையாவது நமக்காக மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற இனத்துக்காக, மொழிக்காக, மக்களுக்காக, இவர்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கபிலர் அகவலிலே அவர் அந்த 150 வரி, அது அவ்வளவும் பாடம்தான். ஆனால் அவ்வளவும் பேசுவதற்கு நேரமும் இல்லை, எனக்கு ஆபியும் இல்லை. ஏன்னா 100 வயசு வரைக்கும் அவர் வாழணும்னு சொல்லிட்டாரு. வாழ்ந்தாகணும். 100வது வயசையே நகைச்சுவை மன்றத்தெல்லாம் கொண்டாடணும். நம்மை சுற்றி மகிழ்ச்சி இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒன்றை மட்டும் நினச்சிங்க, 4 பேர் கூடியிருந்தால் 5வது ஆளை பற்றி பேசாதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஐயா பாண்டுரங்க ஐயா, முத்துசாமி ஐயா, அதுவும் தலைவர் பாருங்கள், முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, சத்தான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோன்னா கண்ணதாசன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முத்து ஈரோட்டுக்கு கிடைச்சிருக்கிறாரு. எல்லோரும் ஒரு கைதட்டி அவருக்கு இது பண்ணுங்க. அவரெல்லாம் மேடைகளுக்கு வந்திருந்தால் நாங்களாம் காணாமல் போயிருப்போம். நாங்கள் ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அருமையாக நல்ல அவ்வளோ இதாக இது பண்ணாங்க. ஏன்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையிலே உற்சாகம், மகிழ்ச்சி இவைகளெல்லாம் கண்டிப்பாக வரும். எந்த விஷயத்தையும் தீர ஆராய்ந்து உங்களுடைய, சாக்ரட்டிஸ் சொன்னால், எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று உன்னுடைய இயல்பான அறிவால் எண்ணி பார்ப்பாய்னா. எல்லாருக்கும் ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்கான், நமக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு கூட கொடுத்துருக்குறான். அப்போ மனிதன் மட்டும் பகுத்தறிவு என்கிற 6வது அறிவுல எப்படி சிந்திக்கணும். ஒரு ஊரில் டெய்லி திருட்டு போய்கிட்டே இருந்தது. உடனே ஊர் எல்லாம் கூடினாங்க. கூடி ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா ஊரில் கிராமம், அது நிறைய திருட்டு போகுது, அதனால் நைட்டு பெட்ரோலிங், அது வந்து போலீஸ் அந்த பக்கம் கிராமத்து பக்கம் போகிறதில்ல, அதனால் இவங்களே நாமளாக ஒரு நைட் பெட்ரோல் ஏற்பாடு பண்ணுவோம். என்ன, ஒரு 4 பேர் வடக்கு திசை, ஒரு 4 பேர் கிழக்கு திசை, 4 பேர் தெற்கு திசை, 4 பேர் மேற்கு திசை, இப்படி பிரிச்சுக்குவோம். அதுலேயும் வந்து ஒரு ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டு மாற்றிக்குவோம். விடிய விடிய காவல் இருப்போம். ஏன்னா அப்படியாவது திருட்டை குறைக்க முடியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு வடக்க 4 பேர், தெற்க 4 பேர், கிழக்க 4 பேர், 4 திசையில் 4 பேர் நின்றுட்டாங்க. மொதல் நாள் ஒருத்தன் தள்ள முடியாமல் ஒரு மணல் மூட்டை, ஒரு மூட்டை, அது என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு மூட்டையை சைக்கிளில் வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போனான். எங்கே போனான்? கிழக்கு பக்கம் போனான். கிழக்கு பக்கம் 4 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு, டேய் வாடா, என்னதுடா மூட்டையில்?
ஐயா மழையில் இது சவறு இடிஞ்சு போச்சியா, மண் சவறு எங்கள் வீட்டில் பூசுறதுக்கு மண் அந்த பகுதியில் இல்லை, இங்கே தான் ஆத்தங்கரை ஓரம் மண் கிடைக்கும் நாங்கள், அதனால் நான் என்ன மாஃபியாவா? இல்லை, கொஞ்சம் மண் வீடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன், தயவுசெய்து விடுங்கயான்னா. சரி போய் அவங்க மூட்டையை பிரித்து பார்த்தாங்க, மண் தான் இருந்தது. சரி போய் தொலை அப்படின்னு விட்டாங்க. அடுத்த நாள் தெற்கு திசையில் அதே மாதிரி இவன் சைக்கிள் தள்ளிட்டு போனான். அங்கே உள்ளவங்க பிடிச்சி என்னடான்னாங்க, ஐயா மழைக்கு நேற்று எடுத்துகிட்டு போனேன், அந்த மண் காணலை, இன்றைக்கி கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன்னா. சரின்னு சொல்லி அதை சரி போய் தொலை பாவம் கஷ்டப்பட்டவன்னு விட்டாங்க. அதே மாதிரி 3வது நாள் இன்னொரு திசையில் மேற்கு திசையில் அவனே தான், 4வது நாள் தெற்கு திசையில் அவனே தான் அதே மாதிரி. 5வது நாள் தான் தெரிஞ்சுது அவன் டெய்லி மணல் மூடை கொண்டு போகல, டெய்லி ஒரு சைக்கிளை திருடிட்டு போயிருக்கான். அந்த ஒவ்வொரு அந்த வீடுகளில் உள்ள சைக்கிளை ஒன்று, ஏன்னா பார்க்குறவனுடைய பார்வை மணல் மூட்டை மேலே தான் இருக்குது, மணல் மூட்டை மேலே தான் இருக்குது. நம்மிலே பலர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பார்வை பார்க்க வேண்டிய திசையை இன்னும் பார்க்கவில்லை, பார்க்க வேண்டாத திசையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு சமூகத்திலே இவ்வளவு புண்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 240 என்கிற எல்லை ஒரு மிகப்பெரிய எல்லை. அவன் 25 வாரத்துக்கே வெள்ளி விழா கொண்டாடுறான், 25க்கு கொண்டாடுறான், 50க்கு கொண்டாடுறான், 100க்கு கொண்டாடுறான். தகர விழான்னு போட்டிருந்தான் ஒரு இதில். என்னடா தகர விழான்னு பார்த்தா அது 10வது வருஷமா. மணி விழா, முத்து விழா, இது மாதிரி இப்போ தகர விழாலாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் நெட்டில் பாருங்கள், 200ஐ தாண்டினது 100க்கு மேலே விழாக்களுக்கு இதுவரைக்கும் பேரே வைக்கல. ஆனால் ஈரோடு 240ஐயும் தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் விழாக்களையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றி சிறப்பு இந்த மன்றத்துக்கு இருக்கிறது. அதனுடைய 240வது நிகழ்விலே பங்கேற்பதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் இதே நேரம் வானத்திலே பறந்து கொண்டிருப்பேன். இலங்கைக்கு 20 நாட்கள் பயணம், தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு 3 மாதம் கழித்து தான் ஊருக்கு திரும்பி வருவேன். இருந்தாலும் உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஐயா அவர்கள் ஒரு நேயர் விருப்பம் மாதிரி ஒன்று சொன்னாங்க. யூடியூப்பில் என்னுடைய பேச்சு ஒன்று, டாக்டர் ஜியு போப்பை பற்றி. மதுரைக்கு அருகிலே இருந்த ஒரு வாதவூர் என்கிற இடத்திலே பிறந்த மணிவாசக பெருந்தகை திருவாசகம் என்று 658 பாடல்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதினார். டாக்டர் ஜியு போப் அவர் ஐரோப்பாக்காரர், லண்டனில் வாழ்ந்தவர். அங்கே இருந்து டாக்டர் ஜியு போப் எங்கள் ஊருக்கு வந்தார், தூத்துக்குடிக்கு வந்தார். எங்கள் தாத்தாவெலாம் அவரை பார்த்துருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு வந்து அந்த சாயர்புரம் என்று ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி. அவர் கிறிஸ்தவ மிஷினரி. அவர் மிஷினரி எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்களுடைய 2 நோக்கம் என்ன, கிறிஸ்தவத்தை பரப்பணும், இன்னொன்று பைபிளை தமிழிலே மொழிபெயர்க்கணும். அவங்க உலக நாடுக்கெல்லாம் அனுப்புனாங்க. உலகத்திலே உள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் பைபிள் தான், 2வது தான் திருக்குறள். என்ன, அப்போ அவர் சாயல்புரத்துக்கு 42 ஆண்டுகள் அங்கே எங்கள் மாவட்டத்தில் அவர் பணியாற்றினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, பைபிளை தமிழிலே மொழிபெயர்க்கணும், அதுக்காக வந்தார். ஆனால் அவர் அதை மறந்துட்டார். நம்முடைய மண்ணிலே உள்ள திருக்குறள், திருவாசகம், புறநானூறு 3ஐயும் அவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டு படித்தார். அதுலேயும் திருவாசகம் அவர் ரொம்ப கவர்ந்தது. சிவங்கோயிலில் ஓதுவார் உள்ள, இப்போல்லாம் மைக் வச்சு பாடுறாங்க, அப்போல்லாம் ஓதுவார் உள்ளேருந்து பாடினா வெளியே காதில் கேட்கும். நான்லாம் கேட்டிருக்கிறேன். திருவாசகத்தை அங்கே இருந்து பாடுறாரு ஓதுவார், வெளியே டாக்டர் ஜியு போப் இவர் கிறிஸ்தவர் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. திருவாசகத்தை பாடுகிற போது இவர் வெளியே இருந்து கண்ணீர் விடுவாராம். அப்புறம் 42 வருஷம் கழித்து இவர் மொழிபெயர்ப்புற மாதிரி தெரியலை அப்படின்னு இவர் அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க. லண்டனுக்கு போயிட்டார். ஆக்ஸ்ஃபோர்டில் அவர் பேராசிரியராக வேலை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, ஆக்ஸ்ஃபோர்டில் அவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ரொம்ப பழமையானது கேம்பிரிட்ஜும் ஆக்ஸ்ஃபோர்டும் தான். அதுலேயும் ஆக்ஸ்ஃபோர்டு தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து 1 வருஷம் கழித்து பிரிஞ்சு தான் கேம்பிரிட்ஜ் ஆரம்பித்தாங்க. கேம்பிரிட்ஜ் தான் காந்தி படித்தது. மற்றபடி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் படித்ததெல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு தான். நான் அவங்க படித்த கல்லூரிக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே டாக்டர் ஜியு போப் சிமிட்ரியும் இருக்குது.
அதையும் நான் போய் பார்த்து வந்தேன். எந்த இடத்துல இருந்து அவர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தாரோ அந்த இடத்துக்கும் போனேன். அவர் அங்கே கல்லூரியில் வேலை பார்த்துட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து டெய்லி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு வருஷம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரால் முடியுமான்னு தெரியல, இயலாமை வந்துருச்சு. உடனே அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஜீவ் போப்பை அழைச்சி சொன்னார், நீ ஒரு வைராக்கியத்தை மனசுக்குள்ளே விதைத்து கொண்டால் அந்த வைராக்கியம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய உயிர் போகாது. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தது. ஊரில் உயிரை நம்ம நிப்பாட்ட முடியும். ஊர் உலகத்தில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் வயசாகலாம் பெருசுக இருக்கும். அதுக வந்து போனோம்னா சொல்லும், இந்த பேரனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறக்காக தான் உயிரை கையில், அப்போ உயிரை கையில் பிடிக்க முடியும்னு தெரியுதுல்ல, உயிரை கையில் பிடிக்க முடியும்னு தெரியுதுல்ல. அதே மாதிரி அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்கோம். கல்யாணம் ஆன அடுத்த வருஷமாக அடுத்த நாளாக போட்டுக்கிடும். அப்போ உயிரை கையால் பிடிக்க வைக்க முடியும்னு நம்மளும் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். என்ன, உயிரை கையால் பிடிச்சி வைக்க முடியும். அதை ஜீவ் போப்டே ஒருத்தர் சொன்னார், உங்களுடைய வைராக்கியம் அது உண்மையாக இருக்கணும். இந்த அடுத்த வீட்டுக்காரன் நாசமாக போகிற வரைக்கும் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிடணும்னா அது பலிக்காது. என்ன, அப்போ இவர் அதே வைராக்கியத்தோடு இருந்தார். தன்னுடைய 84வது வயதில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுக்காக அவரை வந்து அந்த கிறிஸ்தவ மிஷினரி வந்து இவரை பைபிளை மொழிபெயர்க்க சொன்னால் இவர் போய் திருவாசகத்தை மொழிபெயர்த்து வந்திருக்காரு. ஏன்னா குதிரை கீழையும் தள்ளினதோட மட்டும் குழியும் தோண்டியிருக்கு, இவரை தண்டிக்கணும்னாங்க. அந்த தீர்ப்பு சொல்கிற நீதிபதி அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தான். அது இங்கிலீஷில் இருந்தது, இவருடைய மொழிபெயர்ப்பு. இது நல்ல தடி புக்காக இருந்தது. எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, இதை நான் படிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன்னா. பேனர்ஜிங்கிறது அவன் பேர். போனான், வீட்டில் போய் படித்தான். படிச்சுட்டு வந்து 3வது நாள் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு எழுதுகிறான். இன்றைக்கும் வந்து ஆக்ஸ்போர்டில் உள்ள நீதிமன்றத்தில் அது ஃபைல் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்படி ஒரு நூலை படித்த பிறகு இன்னமும் ஒருவன் கிறிஸ்தவனாகவே இருக்கிறான் என்றால் அதுவே அவன் மதத்துக்கு செய்கிற பெரிய தொண்டு. நானாக இருந்தால் மதம் மாறியிருப்பேன். நீங்கள் மூல நூல் கூட படிக்கல, அவன் படித்தது மொழிபெயர்ப்பு, நீதிபதி படித்த மொழிபெயர்ப்பு. அதை பார்த்துட்டு அவன் இப்படி ஒரு தீர்ப்பு எழுதினான். நீங்கள் மறக்காமல் ஒரு உண்மையை நாம் வருங்கால தலைமுறைக்கு சொல்லணும். அவர் வெள்ளை அங்கேயே போட்டுட்டு ப்ரீச் பண்ண போவார். பகுதி நேரமாக அவர் வந்து மத போதகம் பண்ணுவார். ஆக்ஸ்போர்டில் ப்ரொஃபஸர். உள்ளுக்குள்ளேயே ஆக்ஸ்போர்டு என்பது ஒரு 100-150 காலேஜ் இருக்கும், நடுவில் யூனிவர்சிட்டி இருக்கும். பக்கத்தில் யூனிவர்சிட்டி பக்கத்திலே சர்ச்சு. நான் நேரில் போய் பார்த்துருக்கிறேன். அங்கே போய் அவர் ப்ரீச் பண்ண போவார், மத போதகம் பண்ணுவார். அப்போ அவங்க விசேஷ அங்கி போட்டு பைபிளை கையிலே வைத்து கொண்டு அங்கே போய் போதகம் பண்ணுவாங்க. அது என்ன சிறப்பு தெரியுமா? ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய சிறப்பு. அவர் அப்படி ப்ரீச் பண்ணுவதற்காக அந்த சர்ச்சில் போய் அந்த அங்கியை அணிந்து கொண்டு போகிற போது அவர் கையிலே வந்து பைபிள் இருக்கும். ஆனால் அவருடைய அங்கியின் ஒரு பையிலே திருக்குறளையும் இன்னொரு பையிலே திருவாசகத்தையும் வைத்து கொண்டு தான் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் அங்கே போய் அவர் மத போதகம் பண்ணியிருக்கிறார்னு சொன்னால் உலகம் பூராவும் தமிழனுக்கு தலை வணங்குகிறது. அவர் நண்பர் யூடியூப்பில் நான் பேசின பார்த்து சொன்னார். நான் நல்லா சுருக்கமாக அதை சொன்னேன். வாய்ப்பு இருக்கும், 4 மாதம் கழித்து திரும்ப வரேன் வந்து இன்னும் நம்ம விலாவரியாக பேசலாம். கருத்தோடு நகைச்சுவை என்றால் ஜோக்கு மட்டும் கிடையாது. நகைச்சுவை என்றால் ஜோக்கு மட்டும் கிடையாது. மனிதனை எதெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறதோ அந்த சிந்தனைகள் எல்லாமே நகைச்சுவை தான். அதுதான் சிரிப்பில் மலர்ந்த சிந்தனைகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திரு சங்கரநாராயணன் உரை அவர்கள் மிக சிறப்பாக இருந்தது. கடந்த வாட்ஸ்அப் குரூப்பில் 7 நாட்களும் அவருடைய உரையை நாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தோம். அதில் சொல்லாத கருத்துக்கள் அத்தனையும் இன்று புதிய கருத்துக்களாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் அடுத்த நிகழ்ச்சி வரும் 22ஆம் தேதி டாக்டர் டி.கே. சாமி அவர்கள் முன்னிலையில் MS பாஸ்கர் நகைச்சுவை பேச்சாளர் அவர்கள் வந்து உரை நிகழ்த்த உள்ளார். அது சமயம் நீங்கள் எப்பொழுதும் போல வந்திருந்து உங்கள் நண்பர்களுடன் வந்திருந்து விழாவினை சிறப்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பா.